ஸோ எனக்கு ஸ்க்ரீன் தெரிஞ்சு ஷேர் பண்ணிருக்கீங்க. எவ்ரிபடி லைக் யா ஸ்க்ரீன் ஷேர். ஓ இன்னும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணல இல்லையா? எஸ் பண்ணல நீங்க. ஹோப்ஃபுல்லி எனக்கு தெரிஞ்ச எல்லா பேருமே ஓரளவுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் கிளாசிக்கல் ஈத்தர்நெட் அப்படின்ற ஒரு பார்ட்டில் மேபி நீரோ சுபாஷ் இவங்களுக்கு டேட்டா சென்டர் ப்ராடக்டில் ஓரளவுக்கு ஐடியா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஹோப்ஃபுல்லி நீங்கள் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விஎக்ஸ்லேன் அந்த கான்செப்ட் எல்லாமே. ஸோ இது ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் செஷன் ஹோல்ட் ஆன் மினிட். ஸோ இந்த பர்டிகுலர் செஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து 7 டிஃப்ரெண்ட் கிளாஸாக நான் வந்து டோட்டலாக பிரிச்சுருக்கேன். ஸோ இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4+ months வரலையும் இந்த செஷன் போகும். லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங் அண்ட் நம்ம கம்ப்ளீட் என்டையர்லி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் பண்ணுற வரலையும் நான் இதை என்னென்னவா பிரிச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் அண்ட் தென் டேட்டாஸ். ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங்லேயே நான் 2ஆக பிரிக்கிறேன். ஒன்று கிளாசிக்கல் ஈத்தர்நெட். கிளாசிக்கல் ஈத்தர்நெட் அப்படின்றது வந்து மேபி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதபடி இருக்கும் நியூலி ஜாயின்ட் பர்சனாக இருந்தால். ஸோ கிளாசிக்கல் ஈத்தர்நெட் நம்ம ரொம்ப பெருசாக போகிறதில்ல. அண்ட் தென் டேட்டா சென்டர் ஈத்தர்நெட் லைக் ஃபேப்ரிக். ஸோ இது வந்து ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங்கில் நம்ம கவர் பண்ணுவோம். அண்ட் தென் 2ஆவதாக வந்து பார்த்திங்கன்னா ஃபயர்வால் அண்ட் செக்யூரிட்டி. ஃபயர்வால் ஒன்லி. இந்த ஃபயர்வாலில் வந்து நம்ம எதெல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா பாலோ ஆல்டோ அண்ட் தென் ஃபோர்டினேட், செக் பாயிண்ட் அண்ட் தென் ஜுனிப்பர். இதுதான் இப்போ மேஜராக இருக்கக்கூடியது. மேபி எனக்கு டைம் இருந்ததா பிஎஃப் சென்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா பிஎஃப் சென்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ், வெரி ஸ்ட்ராங் ஃபயர்வால். அதை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு வெரி ஸ்ட்ராங் ஃபயர்வால். பட் ப்ராப்பரான லினக்ஸ் நாலேஜ் இருக்கணும் அதுக்கு. நமக்கு அது இருந்தது அப்படின்னா நமக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா பிஎஃப் சென்ஸ் நம்ம அதை பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்பர் 3 ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் நம்ம முடிச்சாச்சு. அண்ட் தென் வேன் ஏரியாவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் எம்பிஎல்எஸ் பார்க்க போகிறோம். அண்ட் தென் எஸ்டி வேன். இந்த 2 டாபிக் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எம்பிஎல்எஸில் இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட ப்ரீவியஸ் கைஸ் வந்து நீரோ, சுபாஷ், சித்தோஸ் நீங்கள் ஏதாவது மறந்துருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம இன்டெப்த்தாக நம்ம போக போகிறோம். ஸோ அதனால் இதை நீங்கள் வந்து ஈச் அண்ட் எவ்ரி நியூக்கள் நீங்கள் வந்து கவர் பண்ணலாம். எஸ்டி வேனுக்கு நான் என்ன ப்ராடக்ட் எடுத்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா வித்துலா ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வித்தலா ப்ராடக்டை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் நம்ம பேசலாம். இன்றைக்கி நம்ம பேசும்போது அந்த வித்தலா ப்ராடக்டை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் நம்ம டீப்பாக பேசலாம். அண்ட் தென் தேர்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ் லைக் வெரி இம்பார்ட்டண்ட் எஸ்எஸ்எல் ப்ரோட்டோகால். சொல்லுங்க சித்தோஷ். சித்தோஷ் உங்கள் வாய்ஸ் எனக்கு சரியாக கேட்கல. ஓகே குட். ஓகே. ஸோ என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத பேசிகிட்டு இருக்கேன் தீவன். ஸோ ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங்கில் வந்து கிளாசிக்கல் ஈத்தர்நெட் அது வந்து ரொம்ப டீப்பாக நம்ம போக போகிறது இல்லை, ஏன்னா அதை விட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம். ஸோ டேட்டா சென்டர் ஈத்தர்நெட் லைக் ஃபேப்ரிக் லைக் விஎக்ஸ்லேன், இவிபிஎன் இந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்து நான் இந்த என்டையர் கோர்ஸ் வந்து 4 months ப்ளஸ் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் எவ்ரிதிங் நீங்கள் வேணும்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக் டாபிக் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னா இந்த 7 செஷனில் நீங்கள் ஏதாவது எந்த செஷன் வேணுமோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் வேன் ஏரியாவை பொறுத்தவரையிலையும் எம்பிஎல்எஸ் அண்ட் எஸ்டி வேன். எஸ்டி வேனில் வித்துலா டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்துலா டாப்பிக்கில் 3 டிஃப்ரெண்ட் வெர்ஷனை நம்ம கையில் எடுத்துக்கலாம். 17th வெர்ஷன், 20.2 வெர்ஷன் அண்ட் 20.15 வெர்ஷன். ஏற்கனவே வந்து வித்துலான்னு கொடுத்துட்டு இருந்த ப்ராடக்ட் இன்ன வரலையும் நான் என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் பேசிகிட்டு இருக்கேனே
தவிர அந்த ப்ராடக்டோட யூஸ் என்ன அப்படின்றத பற்றி நான் என்ன பேச ஆரம்பிக்கல. அதை நம்ம ப்ரீஃபாக நம்ம வந்து அடுத்த செஷனில் மேபி இந்த செஷன்லேயே கூட நம்ம பேசலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா, சிஸ்கோ வந்து வித்துல்லா அப்படின்றத சிஸ்கோ கேட்டலைஸ்ட் எஸ்டி வேன் அப்படின்னு கொண்டு வந்துட்டான். மீனிங் தட் பெருசாக டீப்பாக நம்ம போக வேண்டாம். வித்துல்லா ப்ராடக்டை பொறுத்தவரை ஒரு 4 டிஃப்ரெண்ட் காம்போனண்ட் வந்து ரொம்ப முக்கியமான காம்போனண்ட்டாக இருக்கும். மேபி நான் ஒரு பிளாக் போர்டு எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ வித்துலாவில் வந்து முன்னாடி வரலே வந்து நமக்கு 4 ப்ராடக்ட் இருந்தது. வி மேனேஜ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட். நான் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? ரெக்கார்ட் போயிட்டு இருக்கு சுபாஷ், தேங்க்யூ. வி மேனேஜ், வி பாண்ட் அண்ட் வி ஸ்மார்ட் அண்ட் தென் வி எட்ஜ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டும் கொண்டு வந்திருந்தான். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்கான்னு அதை உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். என்னென்ன மாதிரியான புது விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கான். ஒரு ஸ்பெசிஃபிக் எஸ்டி வேன் வந்து தன்னோட வேன் ஃபேப்ரிக்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளோ டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸை வந்து அதை டச் பண்ணணும் அப்படின்றதையும் நான் இதில் ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம போக ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்ச் 25th இந்த விஎட்ஜ் அப்படின்ற ப்ராடக்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டான். அதோட எண்ட் ஆஃப் லைஃப், எண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் எல்லாமே போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அவன் 3 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறான். ஒன்று சிஸ்கோ கேட்டலைஸ் 8000 எட்ஜ், அனதர் ஒன் ஐஎஸ்ஆர் ரவுட்டர். ஐஎஸ்ஆர் ரவுட்டர் நீங்கள் ஸ்க்ரீன் தெளிவா தெரியலைங்க சார். ஸ்க்ரீன் தெளிவா தெரியல. ஸ்க்ரீன் பிளாக்கா இருக்குங்க. ஓ, நான் வேற ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். Can we get a transcript after the session? Is the transcript Yeah, being done? obviously the WebEx itself, it will translate whatever we discussed. But as it is Okay. Tamil, I think hopefully it cannot be correct. As I said earlier, I have 3 different sessions. One is for purely English, which is in morning 4:30 a.m. Okay. So another one would be 7 p.m. in the evening. 10:30 a.m. I do have one session that's for the beginners, like starting from the beginning, like what is mean by VLAN, what is mean by access port, what is mean by CDP. All those things will be covered on the 10:30 session. Totally I am going to do in daily basis 3 different sessions. So if you wish to go with English kind of thing, you may join on 4:30 session, Karthik. Okay, 4:30 in the morning. My 4:30 morning, it would be like for you, like maybe for 5 p.m. I think, hopefully, right? 6 o'clock. Yeah. 6 p.m. Is it work for you? Yeah, 6 p.m. is fine. Right. Okay. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த விஎட்ஜ் அப்படின்ற ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலாக வித்துலா அப்படின்றது வந்து சிஸ்கோவோட கம்பெனி கிடையாது, அவன் தனியான ஒரு கம்பெனி. ஸோ சிஸ்கோ வந்து அதை அடாப்ட் பண்ணிட்டான், லைக் 2000 சம்திங்கில் அடாப்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த விஎட்ஜ் அப்படின்ற ப்ராடக்டை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் சிஸ்கோவில் இருக்கக்கூடிய கேட்டலைஸ் 8000 எட்ஜ் போகலாம், அல்லது ஐஎஸ்ஆரில் வந்து 1000. இது வந்து ஐஎஸ்ஆர் 1000, ஐஎஸ்ஆர் 4000 இதை பற்றின எக்ஸ்பிளனேஷன்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த 2 ப்ராடக்ட் அல்லது சிஎஸ்ஆர் ரவுட்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சிஎஸ்ஆர் அப்படின்றது ஒரு விர்ச்சுவல் ரவுட்டர். ஸோ இந்த 3 ப்ராடக்டில் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்டை நீங்கள் எட்ஜ் அப்படின்ற ப்ராடக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பின்னாடி வந்து என்ன பண்ணலாம்னா, வி மேனேஜோட எதுக்காக நம்ம வி மேனேஜ் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக வி பாண்ட் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக வி ஸ்மார்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக் வந்து ஒரு பெரிய டாப்பிக்காக போக ஆரம்பிக்கும். எஸ்டி வேன் அப்படின்றது ஒரு பெரிய டாப்பிக்காக போக ஆரம்பிக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள்,
ஸோ இங்கே நிறைய புது விஷயத்தை இன்டகிரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. க்ளவுட் சர்வீஸ் லைக் எப்படின்னா நீங்கள் உங்களோட வேன் அப்படின்றதுனா என்ன நமக்கு ஃபஸ்ட்டு தெரியும் இல்லையா? சுதாகர் பிரபு. ஹலோ சுதாகர். ஹே சுதாகர். சுதாகர் பிரபு. சுதாகர் பிரபு லைக் நீங்க சார் நான் உங்க பிரதர் ஒரு சந்திரசேகர் அவரோட ஸ்டூடெண்ட். யாரோட? ஓகே ஓகே குட். ஓகே ஸோ நாங்கள் கொஞ்சம் டாபிக் தான் பேசியிருக்கோம். நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓ ஃபைன் ஃபைன். ஓகே ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சுதாகர்? சார் பேசிக்கா நான் நெட்வொர்க் இன்ஜினியரா. என்ன பிளாட்ஃபார்ம்ல இருக்கீங்க? இப்போ வந்து பிக்ஸ் ஃபைவ் ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே. இன்னும் பிக்ஸ்ல இருக்கீங்களா? இல்ல சார் அது மைக்ரேஷன் அது அப்படியே இருக்குங்க. ஆக்சுவலா எஸ்பிஐ கேட்னா அப்படியே போயிட்டு இருக்கு சார். அதுதான். ஓகே ஓகே. ஸோ மைக்ரேஷன் ப்ராஜெக்ட்ல இருக்கீங்க. ஆமாங்க. குட் ரைட். ஓகே ஸோ எப்போல்லாம் நீங்கள் மைக்ரேஷன் ப்ராஜெக்டில் போகிறீங்களோ நிறைய விஷயத்த நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த வேன் அப்படின்றது நமக்கு என்னன்னு தெரியும். லைக் இதில் ஒரு நிறைய குழப்பம் இருக்குது. ஆக்சுவலி என்ன குழப்பம்லாம் நமக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டேட்டா சென்டர் ஃபேப்ரிக் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். இந்த டேட்டா சென்டர் ஃபேப்ரிக்கை நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, எங்கிட்ட மேபி 2 டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர் இருக்குது. டேட்டா சென்டர் நம்பர் 1 அண்ட் டேட்டா சென்டர் நம்பர் 2. சித்தோஷ், சுபாஷ், நீரோ நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டாம். இப்போ இந்த டேட்டா சென்டர் நம்பர் 1 வந்து மேபி இந்தியாவில் இருக்குன்னு வச்சுக்கலாம், மேபி சென்னையில் இருக்குது. டிசி நம்பர் 2 பெங்களூரில் இருக்குன்னு வச்சுக்கலாம். நான் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஃபேப்ரிக் அப்படின்றது என்ன, லைக் நார்மலாகவே நீங்கள் நெட்வொர்க் கான்செப்டை விட்டுருங்க. ஃபேப்ரிக் அப்படின்னா என்னென்னா பண்டில் ஆஃப் திங்ஸ் சேர்ந்ததான் நம்ம வந்து ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் தெரிஞ்ச ஒரு பர்சன், மேபி வேறு யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். ஒரு ப்ராட்காஸ்ட் பேக்கெட் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியும்? மேபி சுதாகர் ஆர் தீபன் ஆர் மனோஜ், லைக் மோகன். என்கிட்ட ஒரு ஸ்விட்ச் இருக்குது. இந்த ஸ்விட்சுக்கு கீழே நிறைய டிவைசஸ் இருக்குது. இங்கே ஒரு ரவுட்டர் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இந்த ரவுட்டர் வேன் இன்டர்ஃபேஸோட கனெக்ட் ஆகிருக்கு. இங்கேருந்து ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜ் ட்ராவல் ஆகுது. இந்த ப்ராட்காஸ்ட் மெசேஜ் எவ்வளோ தூரம் வரலையும் ட்ராவல் பண்ண முடியும். நான் இப்படி போடுறேன் 1 2 3 4 5 6. எது வரலையும் இந்த ப்ராட்காஸ்ட் மெசேஜால் ட்ராவல் பண்ண முடியும். சார் கோபி ப்ரோ L3 வரணும் போகும் ப்ரோ. L3 ஹலோ லைக் இந்த ஏரியா வரலையும் லைக் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, L3 இன் த சென்ஸ் நம்ம அது வந்து ப்ராட்காஸ்ட் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன், அதாவது ஒரு நெட்வொர்க்குள்ளே மட்டும்தான் அந்த ப்ராட்காஸ்டால் ட்ராவல் பண்ண முடியும். ஏன் வந்து ஒரு நெட்வொர்க்குள்ளே மட்டும்தான் அந்த ப்ராட்காஸ்ட் வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னா, இன்கேஸ் அந்த ப்ராட்காஸ்ட் மெசேஜ் எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவல் பண்ணலாம்னு வச்சுக்கலாம். ப்ராட்காஸ்ட்னா என்ன? நான் ஒரு மெசேஜ் அனுப்ப போகிறேன், அந்த மெசேஜ் எல்லா பேருக்கும் சென்ட் ஆகணும். ஸோ ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துக்கும் சென்ட் ஆகும்போது லைக் ஸ்டார்டிங் அந்த பிகினிங், ரொம்ப பிகினிங்கில் இருக்கும்போது ப்ராட்காஸ்ட் மெசேஜ் எல்லா இடத்துலையுமே ட்ராவல் ஆச்சு. பட் நெட்வொர்க் க்ரோவாக இப்போ பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் நெட்வொர்க் டிவைசஸ் இந்த உலகத்தில் இருக்கு. அப்போது ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜை நான் இந்த இடத்துலையே ஸ்டாப் பண்ணல அப்படின்னா இது அன்லிமிட்டடாக எல்லா இடத்துக்கும் போகும். ஸோ அப்போ ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜோட பேக்கெட் மட்டுமே என்டையர் பேண்ட்வித்தையும் எடுத்துக்கும். அதே சேம் டைம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டிவைசஸும் கொலாப்ஸ் ஆகும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம்,
கிளாசிக்கல் ஈத்தர்நெட்டில் ப்ராட்காஸ்ட் மெசேஜை சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன்லேயே நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஆனால் டேட்டா சென்டர் ஈத்தர்நெட்டுக்குள்ளே போகும்போது லெட்ஸே ஃபேப்ரிக்கை நம்ம வந்து EVPN சொல்லலாம், VXLAN சொல்லலாம். நான் என்ன பண்ணுறேன், இந்த டேட்டா சென்டர் நம்பர் 1க்கும் டேட்டா சென்டர் 2க்கும் நடுவில் நான் வந்து ஒரு VXLAN கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இதுக்குள்ளே நிறையா டிவைசஸ் இருக்குது, இதுக்குள்ளே நிறையா ஸ்பைன் அண்ட் லீஃப் இருக்குது, இதுக்குள்ளே நிறையா ஸ்பைன் அண்ட் லீஃப் இருக்குது. ஸோ மேபி இங்கே வந்து ஒரு நெட்வொர்க் இருக்கலாம், 192.168.1.0/24 ஒரு சப்நெட் இருக்கலாம். இங்கே வந்து 192.168.2.0/24 அப்படின்ற ஒரு சப்நெட் இருக்கலாம். நமக்கு ரொம்ப கிளியராக தெரியும் 192.168.1.0 அப்படின்றது ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராட்காஸ்ட் டொமைன். அப்போது இந்த 192.168.1.0/24 அப்படின்ற சப்நெட்டில் ஏதாவது ஒரு ப்ராட்காஸ்ட் நடந்துச்சுன்னா இதில் இருக்கக்கூடிய 254 அல்லது 255 சிஸ்டம்ஸ்க்கு மட்டும்தான் அதோட ப்ராட்காஸ்ட்டை சென்ட் பண்ண முடியும். ஆனால் நம்ம வந்து சிதோஷ் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டேட்டா சென்டருக்கு நடுவில் நமக்கு வந்து அன்பு, ஐ திங்க் எனி ப்ராப்ளம், வெளியில் போயிட்டு வரீங்க சித்தோஷ் அண்ட் அன்பு? ஆனா வீட்ல கனெக்ட் பண்ணிருக்கேன், வைஃபை டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம். எனக்கு கால் வந்துருச்சு ப்ரோ, அதனால நோ டக்குன்னு ப்ராப்ளம். கட் பண்ண. நோ ப்ராப்ளம். ஓகே ரைட். ஸோ இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிளாசிக்கல் ஈத்தர்நெட்டை பொறுத்தவரையிலையும் இந்த 192.168.1.0க்குள்ளே ஒரு ப்ராட்காஸ்ட் நடந்ததுன்னா இந்த சப்நெட்டில் இருக்கக்கூடிய 255 சிஸ்டம்ஸ்குள்ளே தான் போக முடியும். ஆனால் நான் என்னோட ஃபேப்ரிக்கை டேட்டா சென்டர் நம்பர் 1ல் எதுக்காக நம்ம நார்மலாக ப்ராட்காஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுவோம்? எனிபடி? ப்ராட்காஸ்ட் மெசேஜோட ப்ரைமரி நீட் என்ன? ARP. எஸ், எக்ஸாக்ட்லி. என்னோட டெஸ்டினேஷனோட மேக் அட்ரஸ் என்னன்னு தெரியணும். ஸோ நமக்கு என்ன கான்செப்ட் வேணாலும் கொண்டு வரலாம். MPLS, VMVPN, DMVPN, VPN, IPsec, GRE இன்டர்னல், எனிதிங் நம்ம கொண்டு வந்தால் கூட ஃபைனலி அது எதை நோக்கி போகும்னா அந்த டெஸ்டினேஷன் கம்ப்யூட்டரோட மேக் அட்ரஸ் என்ன, அதோட ஃபிசிக்கல் அட்ரஸ் என்ன அப்படின்றத தேடி தான் போகும். ஸோ அப்போது என்னோட டெஸ்டினேஷனோட ஃபிசிக்கல் அட்ரஸை ரீச் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுவேன். ஓகே, நான் வந்து நான் மனோஜோட பேசணும், மனோஜோட மேக் அட்ரஸ் என்ன அப்படின்னு நம்ம ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுவோம். ஒருவேளை மனோஜ் வந்து இந்த 192.168.1.0க்குள்ளே இருந்தாருன்னா அவர் எனக்கு கிளாசிக்கல் ஈத்தர்நெட்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். ஆனால் மேபி அவர் வந்து டேட்டா சென்டர் 2ல் இருக்காருன்னா அவர் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டார். ஏன்னா அந்த ARP ரிக்வெஸ்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய டேட்டா சென்டருக்கு ரீச் ஆகாது. அதுதான் கிளாசிக்கல் ஈத்தர்நெட்டோட ரூல். ஸோ a broadcast can be travel up to its own broadcast domain. அதோட ப்ராட்காஸ்ட் டொமைனுக்குள்ளே அது எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவல் பண்ண முடியும். இப்போது VXLAN ஆர்எல்ஸ் நம்ம ஃபேப்ரிக்குள்ளே நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, நான் இங்கேருந்து ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜை நான் சென்ட் பண்ணேன் அப்படின்னா, இங்கே நான் இப்போது மனோஜ் அவர் வேறு ஒரு சப்நெட்டில் இருக்கார், 192.168.2ன்ற நெட்வொர்க்கில் இருக்கார். நான் வந்து 192.168.1ன்ற சப்நெட்டில் இருக்கேன். ஈவன் தோ என்னால் என்ன பண்ண முடியும்னா டைரெக்டாக அவரோட மேக் அட்ரஸ் என்ன அப்படின்றத லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதுதான் அந்த VXLAN அதோட பியூட்டி. அப்போ ஒரு கொஸ்டின் வரும், அப்போ முன்னாடி நடந்த பிரச்சனை இப்போ நடக்காதா? லைக் ப்ராட்காஸ்ட் மெசேஜ் ரொம்ப அதிகமாகிட்டே போகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்காக தான் இந்த VXLAN அப்படின்ற ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டோக்கால் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த VXLAN அப்படின்றது நாட் ஓன்லி சிங்கிள் ப்ரோட்டோக்கால். ஸோ VXLAN நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து EVPN அப்படின்ற ஒரு ப்ரோட்டோக்கால் ரன் பண்ணணும்.
EVPN நீங்கள் ரன் பண்ணணும்னா BGP அப்படின்ற ஒரு ப்ரோட்டோகால் ரன் பண்ணணும். BGP அப்படின்ற ஒரு ப்ரோட்டோகால் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு அண்டரில் நீங்கள் மேபி OSPF ரன் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக நீங்கள் BGP ரன் பண்ணலாம். இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு ஐடியாவில் வச்சுக்கோங்க. நம்ம ப்ரீஃபாக நம்ம அதை பார்க்க ஆரம்பிக்கலாம். சரி, இப்போது இதை வந்து நம்ம வேனுன்னு சொல்லலாமா இல்லையா? வேன் அப்படின்றது என்ன? என்னோட ஃபிசிக்கல் பவுண்டரியில் இல்லாத ஒரு ஸ்பெசிஃபிக் டிவைஸ் டெஸ்டினேஷன் google.com அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னோட ஃபிசிக்கல் பவுண்டரியில் இல்லை, அல்லது என்னோட ஆர்கனைசேஷனுக்குள்ளே இல்லை. அதை நான் வந்து இன்டர்நெட் வழியாவோ அல்லது ஏதோ ஒரு டிவைஸ் வழியாவோ நான் வந்து அதை ரீச் பண்ண போகிறேன். ஸோ என்னோட ஃபிசிக்கல் பவுண்டரியில் இல்லாத ஒரு டிவைஸை நான் ரீச் பண்ணுறதுக்கு நம்ம வேன் வைட் ஏரியா நெட்வொர்க்னு சொல்கிறோம். இப்போ என்னோட டேட்டா சென்டர் வந்து சென்னையில் இருக்குது, இன்னொரு டேட்டா சென்டர் வந்து பெங்களூரில் இருக்குது. சென்னைக்கும் பெங்களூருக்கும் நடுவில் நம்மளால் ஃபைபர் ரன் பண்ண முடியுமா? மேபி ISP ரன் பண்ணலாம். பட் கன்சிடர் இதை நீங்கள் வேனா கன்சிடர் பண்ணுவீங்களா, லேனா கன்சிடர் பண்ணுவீங்களா? என்னனாலும் ஆன்சர், தப்பாக இருக்கலாம், ரைட்டாக இருக்கலாம், நோ ப்ராப்ளம். எனி ஆன்சர் இட்ஸ் ஓகே. WAN. ஓகே, வேன் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, ஸோ ரவுட்டிங்கில் ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு பேக்கெட் சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனை ரீச் பண்ணணும் அப்படின்னா மேபி இவ்வளோ டிவைசஸ் இருக்கலாம். லைக் என்னோட சோர்ஸ் வந்து இங்கே இருக்கலாம், என்னோட சோர்ஸ் இங்கே இருக்கலாம், என்னோட டெஸ்டினேஷன் இங்கே இருக்கலாம். இதுக்கு நடுவில் ஒரு 3 டிஃப்ரெண்ட் ரவுட்டர்ஸ் இருக்கலாம். ஸோ இதை நான் என்னவா கன்சிடர் பண்ணுறேன்? சென்னை டேட்டா சென்டராக கன்சிடர் பண்ணுறேன். இதை வந்து என்னோட பெங்களூர் டேட்டா சென்டராக கன்சிடர் பண்ணுறேன். ரூல் என்ன ரவுட்டிங்கில்? ஹப் பை ஹப் ஒரு பேக்கெட் ட்ராவல் ஆகி போகும்போது லேயர் 3 இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆகாது, ஆனால் லேயர் 2 இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆகும். இது வந்து கிளாசிக்கல் ஈத்தர்நெட்டில். அப்படின்னா என்ன? கிளாசிக்கல் ஈத்தர்நெட் என்ன பண்ண முடியாது? ப்ராட்காஸ்ட் மெசேஜை இங்கே சென்னையிலேருந்து டைரெக்டாக பெங்களூருக்கு சென்ட் பண்ண முடியாது. அதனால் அது என்ன பண்ணும்? மேபி இதை வந்து 1.1.1.1ன்னு வச்சுக்கலாம், இதை 2.2.2.2ன்னு வச்சுக்கலாம். அப்போது என்னோட பேக்கெட் ட்ராவல் ஆகி ரவுட்டர் நம்பர் 1க்கு போகும்போது என்னோட பேக்கெட்டில் சோர்ஸ் ஐபி அட்ரஸும் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸும் மாற போகிறதில்ல. 1.1.1.1 2.2.2.2. பட் சோர்ஸ் மேக் அட்ரஸும் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸும் மாறும். சோர்ஸ் மேக் அட்ரஸ் மேபி இதை ஏஏன்னு வச்சுக்குவோம், இதை பிபின்னு வச்சுக்குவோம். அப்போ இது ஏஏ, இது வந்து சிசின்னு வச்சுட்டோம்னா டெஸ்டினேஷன் வந்து சிசி. இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியலை அப்படின்னா சொல்லுங்கள். நான் யாருக்காவது புரியலை அப்படின்னா நான் ப்ரீஃப் பண்ணுறேன். லைக் ஹப் டு ஹப் போகும்போது ஒரு பேக்கெட்டோட சோர்ஸ் ஐபி அட்ரஸும் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸும் மாறாது. நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், யாருக்கு தெரியலையோ அவங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எல்லா பேருக்குமே தெரியும் அப்படின்னா யாராவது ஒரு ஆள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். இது டிடி, இந்த இன்டர்ஃபேஸோட மேக் அட்ரஸ் டிடி, இந்த இன்டர்ஃபேஸோட மேக் அட்ரஸ் இஇ. ஸோ எனக்கு தெரியும் டெஸ்டினேஷன் இந்த 1.1.1.1ல இருந்து 2.2.2.2 ரீச் பண்ணணும்னா இந்த ரவுட்டர் நம்பர் 3க்கு போனால் தான் இந்த டெஸ்டினேஷனை என்னால் ரீச் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த பேக்கெட் ரவுட்டர் நம்பர் 2ல இருந்து ரவுட்டர் நம்பர் 3க்கு போகும்போது லேயர் 3 இன்ஃபர்மேஷன் என்னவா இருக்கும்? மேபி மோகன் சார், லேயர் இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆகாதுங்க சார் உங்களுக்கு. 1.1.1.1 2.2.2.2 லேயர் 2 இன்ஃபர்மேஷன் மேக் அட்ரஸ், சோர்ஸ் மேக் அட்ரஸ் என்னவா இருக்கும், டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் என்னவா இருக்கும்? சார் சோர்ஸ் வந்து நம்ம அனுப்புற இருக்கிற மேக் இருக்குங்க சார். டெஸ்டினேஷன் வந்து ஃபர்ஸ்ட் அதை ரீச் பண்ணது அதோட மேக் சொல்லுங்க. ஏஏயா, பிபியா, சிசியா, டிடியா? ரைட் ஆர் ராங்? நோ ப்ராப்ளம். நம்ம கத்துக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ரைட் ஆர் ராங், நோ ப்ராப்ளம். ரைட். ஸோ அது வந்து எவ்வளவு சிலியா இருந்தாலும் இப்போ 7ல இருந்து பிக்கு போகும்போது அதோட ஐபி மாறாதுங்க சார், ஆனா அதோட மேக் மாறும். மேக் என்ன மேக் அட்ரஸ் வந்து மேக் என்ன மேக் அட்ரஸ்? பீனோட மேக்குக்கு வரும் சார். பீனோட மேக்குக்கு இல்ல வரும். எனக்கு சோர்ஸ் மேக் அட்ரஸ் வந்து ஏஏயா, பிபியா, சிசியா, டிடியா அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க. சோர்ஸ் மேக் வந்து ஏஏங்க சார்.
சோர்ஸ் மேக் அட்ரஸ் வந்து ஏஏவா இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா இங்கேயே நம்ம இந்த ப்ராட்காஸ்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ அதனால் சோர்ஸ் மேக் அட்ரஸ் ஏஏயா இருக்க முடியாது. அதனால தான் இங்கே ரவுட்டர் நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஐபி அட்ரஸ் வந்து 1.1.1.1 இருக்குது, டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் 2.2.2.2 இருக்குது. சோர்ஸ் மேக் அட்ரஸ் யாரு அனுப்புனது வந்து ஏஏ. யாருக்கு நான் அனுப்ப போறேன்? என்னோட அடுத்த ரவுட்டருக்கு அனுப்ப போறேன். அடுத்த ரவுட்டரோட மேக் அட்ரஸ் என்ன? சிசி. அப்போ இங்க இந்த ரவுட்டர் நம்பர் 2ல இருந்து ரவுட்டர் நம்பர் 3க்கு போகும்போது சோர்ஸ் மேக் அட்ரஸ் என்னவா இருக்கும்? ரவுட்டர் நம்பர் 2ல இருந்து எந்த இன்டர்ஃபேஸ் வழியா வெளியில போகுது? டிடில போகுது. அப்ப டெஸ்டினேஷன் அட்ரஸ் என்னவா இருக்கும்? ஸோ ஃபைனலி இந்த ரவுட்டர் என்ன பண்ணுன்னா, இந்த ரவுட்டரில் இது டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இதை 2.2.2.2 வந்து நம்ம வந்து சொல்லிடலாம். ஆனால் நம்ம சினாரியோவில் இதை வந்து வேனில் வந்து லைக் ஹாப் டு ஹாப் சோர்ஸ் ஐபி அட்ரஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் இட் வில் பி சேம். சோர்ஸ் மேக்கும் டெஸ்டினேஷன் மேக்கும் மாறிட்டே இருக்கும். ஆனால் நம்மளோட டேட்டா சென்டர் கான்செப்டில் சோர்ஸ் மேக் அட்ரஸும் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸும் மாற போகிறதே இல்லை. மேபி இங்கே கோபியோட மேக் அட்ரஸ் வந்து ஏஏயாக இருக்கலாம், மோகனோட மேக் அட்ரஸ் வந்து பியாக இருக்கலாம். நான் அனுப்பும்போது என்னோட மேக் அட்ரஸ் வந்து சோர்ஸ் மேக் அட்ரஸ் ஏஏயாக இருக்கும், டெஸ்டினேஷன் டிபியாக இருக்கும். ஈவன் தோ இதுக்கு நடுவில் எவ்வளோ ரவுட்டர்ஸ் இருந்தாலும் இதோட சோர்ஸ் மேக் அட்ரஸும் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸும் மாற போகிறதே இல்லை. நான் அனுப்பக்கூடிய ஆர்ப் ப்ராட்காஸ்ட் மெசேஜ் டைரெக்டாக இங்கே இருக்கக்கூடிய டேட்டா சென்டருக்கு போகும். ஸோ அதனால் இதை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா வேனுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் இதை வந்து ஃபேப்ரிக், லேண்ட் ஃபேப்ரிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஏன் அப்படின்னு, இது எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். நான் இந்தியாவிலேருந்து யூஎஸில் இருக்கக்கூடிய டேட்டா சென்டருக்கு நான் வந்து என்னோட பேக்கெட்டை ஃபார்வேர்ட் பண்ணால் கூட டேட்டா சென்டர் ஈத்தர்நெட்டில் என்ன நடக்காதுன்னு கேட்டிங்கன்னா கிளாசிக்கல் ஈத்தர்நெட்டில் இருக்கக்கூடிய ரூல் இங்கே அப்ளை ஆகாது. லைக் சோர்ஸ் ஐபி அட்ரஸ், டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் சேம். அதே மாதிரி எத்தனை டிவைஸாக அது கிராஸ் பண்ணி போனாலுமே கூட சோர்ஸ் மேக் அட்ரஸும் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸும் சேஞ்ச் ஆகாது. அப்போது ஈஸியாக என்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா கம்பேர் டு கிளாசிக்கல் ஈத்தர்நெட் என்னோட டேட்டா சென்டர் ஈத்தர்நெட்குள்ளே போகும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக என்னோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும். அண்ட் தென் டேட்டா சென்டரில் நமக்கு நிறையா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, மல்டி பேத் இருக்குது, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த ஏரியா தான் நம்ம வந்து இங்கே டேட்டா சென்டர் ஈத்தர்நெட்டில் நம்ம கவர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த எஸ்டி வேன் டாபிக்குள்ளே இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, வி மேனேஜ், வி பாண்ட், வி ஸ்மார்ட். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாக்குள்ளே வரப்போகிறோம். சரி, இதையுமே நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா எஸ்டி வேன் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்கிறோம். லேண்ட் ஃபேப்ரிக் அப்படின்னா என்னன்னு தெரியுது. அதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறோம். VXLAN அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறோம். அது என்ன வேன் ஃபேப்ரிக்? முன்னாடிலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் மல்டிபிள் ஏரியாவில் இருக்கலாம். மேபி யூஎஸ், கனடா, இந்தியா. மேபி நம்ம ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ்குள்ளே மட்டும் எடுத்துக்கிறோம். யூஎஸில் வந்து ஒரு 3 பிளேஸில் இருக்குது. மேபி டாலஸ், தல்சா அண்ட் நியூயார்க். இந்த 3 ஏரியாவில் இருக்குது. அப்படின்னா பிஸ்னஸ் டேட்டாவை மேக்ஸிமம் நம்ம இன்டர்நெட் வழியாக பாஸ் பண்ண மாட்டோம். அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா லைக் டெடிகேட்டட் சர்க்கியூட் நம்ம எடுப்போம். அதில் நிறையா சர்க்கியூட் இருக்குது. அதில் ரொம்ப பாப்புலரான சர்க்கியூட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா MPLS அப்படின்ற ஒரு சர்க்கியூட். MPLSக்கு முன்னாடி வரல இருந்ததுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரேம் ரிலே. அதெல்லாம் நான் வந்து ஜாயின் பண்ணும்போது 2005, 2006 அந்த மாதிரி டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரிலே அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இருக்கும். ஃப்ரேம் ரிலேல என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா நான் இங்கே ஃப்ரேம் ரிலே சர்க்கியூட் எடுத்தேன்னா மற்ற 3 இடத்துலையுமே நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா
ஃப்ரேம் ரிலே சர்க்கியூட் மட்டும்தான் எடுக்க முடியும். அப்படின்னா தான் இந்த 3 ரிமோட் லொக்கேஷனும் ஒருத்தரோட ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். சரி, முதல் கேள்வி, எதுக்கு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கணும்? பிஸ்னஸ் ரன் ஆகுறதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, கடைக்கு போயிட்டு ஏதோ ஒன்று வாங்குறீங்க, ஜிபே பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இந்த ஜிபே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜிபே பண்ணி உங்களோட டிரான்சாக்ஷன் நடந்து முடிக்கிறதுக்கு நடுவில் அந்த பேக்கெட் எவ்வளவு இடத்துக்கு ட்ராவல் ஆகிட்டு வரும் தெரியுமா? ஸோ அது வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பேமெண்ட் கேட்வேக்கு போகும், பேமெண்ட் கேட்வேலேருந்து பேங்க்குக்கு போகும், பேங்க்லேருந்து நம்மளோட அக்கௌண்ட்டை சரி பார்க்கும், அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு திரும்ப பேமெண்ட் கேட்வேக்கு அனுப்புவோம், திரும்ப அந்த பேமெண்ட் கேட்வேலேருந்து அந்த ஸ்பெசிஃபிக் நம்ம அந்த ஷாப்புக்கு அவரோட அந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் இவ்வளோ கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றுமே ஒரு ரிமோட் லொக்கேஷன். ஏன்னா நான் ஒரு இடத்துல நிற்கிறேன், நான் ஒரு ஜிபே பண்ணுறேன், அது எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பேமெண்ட் கேட்வேக்கு போகுது, அந்த பேமெண்ட் கேட்வேலேருந்து அது அந்த ஸ்பெசிஃபிக் பேங்க்கை ரீச் பண்ணுது, நான் ஒரு பேங்க்லேருந்து சென்ட் பண்ணுவேன், திரும்ப அது அந்த அந்த பர்டிகுலர் ஷாப் வச்சுருக்கவர் வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் இருப்பார், அவரோட சர்வருக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி இன்டர் கனெக்ஷன், ஏகப்பட்ட கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம நெட்வொர்க்கிங் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஃப்ரேம் ரிலேக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரேம் ரிலேயில் என்ன பிரச்சனை, அது காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி. அட் த சேம் டைம் நீங்கள் ஃப்ரேம் ரிலேனா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வீட்டில் ப்ராட்பேண்ட் அப்படின்னு ஒரு கனெக்ஷன் எடுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரியே தான் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஃப்ரேம் ரிலேன்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்ஷனோ அந்த மற்ற கனெக்ஷனோ வச்சு உங்களோட ரிமோட் லொக்கேஷனை உங்களால் ரீச் பண்ண முடியாது. ஒன்லி நீங்கள் என்ன பண்ணணும், எங்கெந்த இந்த ரிமோட் லொக்கேஷன்லாம் கனெக்ட் பண்ணணுமோ அந்த எல்லா லொக்கேஷன்லையுமே நீங்கள் ஃப்ரேம் ரிலே அப்படின்ற ஒரு கனெக்ஷன் எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களோட ரிமோட் லொக்கேஷன்ஸை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் என்ன கொண்டு வந்தாங்கன்னா MPLS அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இந்த MPLS என்ன சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ரிமோட் லொக்கேஷனை நீங்கள் என்ன மாதிரியான மேபி இங்கே வந்து நீங்கள் ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணலாம், இங்கே வந்து நீங்கள் வந்து டெடிகேட்டட் சர்க்கியூட் யூஸ் பண்ணலாம், இங்கே நீங்கள் வந்து ஃப்ரேம் ரிலே யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரியான அதுக்கு தேவை பேக்கெட்டை ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய என்ன மாதிரியான சர்க்கியூட்டை வேணாலும் அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி நம்மளோட MPLS சர்க்கியூட்டுக்கு இருந்தது. இன்னும் வரல MPLS பாப்புலர், பட் வித்தின் மேக்ஸிமம் ஆஃப் 5 years MPLS வந்து வெளியில் போயிடும். ஏன்னா MPLS அஸ் அ எண்ட் யூசர் நம்மளால் மட்டும் கான்ஃபிகர் பண்ண முடியாது. MPLS வந்து நம்ம சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட இருந்து தான் அந்த சர்க்கியூட்டை நம்ம வாங்க முடியும். அதோட காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதை ஓவர் கம் பண்ண தான் நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா, SDRS வேன் தான் ஆக்சுவலாக. அது என்ன SD வேன் அப்படின்னா, சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் வேன். ஸோ இந்த SDயை இப்போதைக்கு நம்ம விட்டுருவோம், சாஃப்ட்வேர் டிஃபைன்டாக நம்ம விட்டுருவோம். வேன் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே சேம் தான். இங்கே ப்ராட்பேண்ட் இருக்க போது, இங்கே வந்து மேபி ஒரு டெடிகேட்டட் சர்க்கியூட் இருக்க போது, இங்கே மேபி ஃப்ரேம் ரிலே இருக்க போது. ஆனால் இப்போ எனக்கு சர்வீஸ் ப்ரொவைடரோட நீடு தேவையில்லை. நானே என்ன பண்ணலாம், இவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். எப்படி வச்சுக்குவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேபி என்னோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான பிஸ்னஸ், சிங்கிள் செகண்ட் ஆஃப் ஃபெயில் ஓவர் கூட நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரியான சினாரியோவை நான் வந்து என்ன பண்ணுறேன், 2 டிஃப்ரெண்ட் சர்க்கியூட் எடுத்துக்கிறேன். அது என்ன மாதிரியான சர்க்கியூட்டாக வேணாலும் இருக்கட்டும், MPLS-ஆக இருக்கட்டும் அல்லது ப்ராட்பேண்டாக இருக்கட்டும், எனிதிங். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு லொக்கேஷன்லேயும் நான் என்ன பண்ணுறேன், 2 டிஃப்ரெண்ட் சர்க்கியூட் எடுத்துக்கிறேன். மேபி சும்மா ஒரு 3 லொக்கேஷன் மட்டும் ஆரம்பிக்கலாம். ஒவ்வொன்றுலேயும் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இதை ப்ரைமரி சர்க்கியூட்,
இது பிரைமரி சர்க்கியூட், இது செகண்டரி சர்க்கியூட், இது பிரைமரி சர்க்கியூட், இது செகண்டரி சர்க்கியூட், பிரைமரி செகண்டரி. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கம்யூனிகேஷன் பிரைமரி எல்லாம் ஒரு கனெக்ஷனில் இருப்பாங்க, செகண்டரி எல்லாம் ஒரு கனெக்ஷனில் இருப்பாங்க. ப்ளீஸ் ஏதாவது புரியலைன்னா என்னை ஸ்டாப் பண்ணுங்க, ஏன்னா நான் இன்டெப்த்தாக போகணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எந்த விஷயம் புரியலைனாலும் நீங்கள் என்னை ஸ்டாப் பண்ணி கேட்கலாம். ஓகேண்ணா. Hello? Yeah, yes, yes, Niro. ஓகே மேடம், எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ நீங்க வந்து சொல்றீங்க அந்த முதல் வந்து சாரி, இப்போ SD வேன்ல வந்து யூ செட் லைக் நாங்க வந்து MPLS கான்ஃபிகர் நம்ம என்ன SD வேன்ல போல வேன் எஸ். யா, ஸோ முந்தி வந்து ஆட்கள் வந்து MPLS ISP கான்ஃபிகர் பண்ணணும், ரைட்? யா, நீங்களாம் வந்து ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு MPLS நீங்கள் ரன் பண்ண முடியாது. அன்டில் அன்லஸ் நீங்கள் என்ன பண்ணணும், சிங்கிள் மோட் ஃபைபர் எடுத்து கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி நீங்கள் உங்களோட ரோடை டிக் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் ரோடை டிக் பண்ணியோ இல்லை மேலேயோ ஃபைபர் ஆப்டிக்கை ரெண்டு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனுக்கு நடுவில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களால் பண்ண முடியும். பட் அதுக்கு பாசிபிள் கிடையாது ஆக்சுவலி. பட் ISP என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எல்லா இடத்துலையுமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களோட வேலையே என்ன, ஒரு இடத்துலையும் ரீச்சபிலிட்டி வேணும் அப்படின்றதுக்காக அவங்க ஆல்ரெடி ஃபைபர் ஆப்டிக் கேபிளோ அல்லது வயர்லெஸ் வழியாவோ எல்லா இடத்துலையும் ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோடய ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது, நான் என்ன பண்ணுவேன், நான் சென்னைக்கு வந்து ஒரு MPLS சர்க்கியூட் எடுப்பேன். இதில் இன்னொரு சிக்கல் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ ஏர்டெல்லேருந்து ஒரு MPLS சர்க்கியூட் எடுக்கிறேன் சென்னைக்கு அப்படின்னா நான் பெங்களூரில் ஏர்டெல்லேருந்து தான் எடுக்கணும். அப்படி இல்லாமல் நான் வேற ஒரு கஸ்டமர்லேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா டபுள் த பேமெண்ட் வந்து நான் கொடுக்கணும். அது ஒரு சிக்கல் இருக்குது நம்மளோட MPLS சர்க்கியூட்குள்ளே போகும்போது. அது ஏன்றதை நம்மளோட கான்ஃபிகரேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ MPLS சர்க்கியூட்டை பொறுத்தவரையிலையும் பேக்கெட்டை ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய என்ன மாதிரியான ப்ராடக்டாக இருந்தாலும் அது வந்து அந்த MPLS சர்க்கியூட்குள்ளே நம்மளால் கொண்டு வர முடியும். அப்போ நான் என்ன சொல்லுவேன், எனக்கு வந்து HQவில் வந்து ஹெட் ஆஃபீஸில் வந்து அங்கே தான் வந்து என்னோடய கோர் பிஸ்னஸோட இன்ஃபர்மேஷன் இருக்க போது, அதனால் நான் வந்து அதுக்கு டெடிக்கேட்டட் MPLS சர்க்கியூட் எடுத்துக்கிறேன். ஸோ டெடிக்கேட்டட் MPLS சர்க்கியூட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதை மானிட்டர் பண்ண வேண்டிய அவசியம் உங்களோடது கிடையாது. அது யாரோட பொறுப்புனா சர்வீஸ் ப்ரொவைடரோட பொறுப்பு. அவர் 24/7 உங்களோட லிங்க் அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா, அப்பில் இருக்கா டவுனில் இருக்கான்னு பார்த்துட்டே இருப்பார். இன்கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆல்டர்னேட் வேயை அவரே கொடுத்துருவார். நீங்கள் ப்ராட்பேண்ட் ஓகே, எனக்கு இங்கே நான் இன்னொரு பெங்களூரில் எனக்கு அவ்வளவோ பிஸ்னஸ் போகலை, நான் வந்து பெருசாக அதில் ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை. அங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், MPLS வந்து ப்ராட்பேண்டாக நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து எனக்கு வந்து லீஸ் லைன் கனெக்ஷனாக வேணாம், ப்ராட்பேண்டாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போய்க்கலாம். ஸோ உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ நவ் கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், உங்கள் கொஸ்டின் என்ன நேரம்? இப்போ ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு HQ பிரான்ச் 1 பிரான்ச் 2 ஓகே, ராஜகுரு போகிறாரு நினைக்கிறேன். ஹலோ ராஜகுரு, மேபி நீங்கள் பேச முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்க, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ இது வந்து ஒரு வேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓகேவா? ஸோ ஒருவேளை இப்போ என்னோட ப்ரைமரி லிங்க் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்காது, லைக் லெட் மீ இப்படி நான் ட்ரா பண்ணுறேன். இப்போது மேபி எனக்கு வந்து இப்படி வச்சுக்கலாம். என்னோட ப்ரைமரி லிங்க் டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், என்னோட HQ என்னோட செகண்டரி லிங்க் வழியாக, நம்ம இங்கே பிரான்ச் 2க்கு கொடுக்கல, ஸோ பிரான்ச் 2வை வந்து ரீச் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து வேன் கான்செப்டில் நம்ம வந்து ஃபெயில் ஓவர் கொண்டு வர முடியும். அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து 2 டிஃப்ரெண்ட் லிங்க் எடுத்துக்குவேன். எப்போவுமே ப்ரைமரியாக ஒரு லிங்க் வந்து ஒர்க் பண்ண வைப்பேன். அந்த லிங்க் ஃபெயில் ஆகிருச்சுன்னா ஆல்டர்னேட்டாக ஆட்டோமேட்டிக்காக நான் என்னோடய ரவுட்டிங் ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி பேத்தை மாற்றி இன்னொரு லிங்க்கை யூஸ் பண்ணி என்னோடய ஸ்பெசிஃபிக் பிரான்ச்சை நான் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு நான் விரும்புவேன்.
இப்போ வேன் ஃபேப்ரிக் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ப்ரைமரி செகண்டரியாக வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை இந்த எல்லா லிங்க்கையும் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு வந்து பிரான்ச் 1 ரீச் பண்ணுறதுக்கு என்னோட ஹெச்கியூலேருந்து என்ன பண்ணு, ப்ரைமரி லிங்க் நம்பர் 1 யூஸ் பண்ணு. பிரான்ச் நம்பர் 2 ரீச் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணு, எங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த லிங்கை யூஸ் பண்ணிக்க. நம்ம என்ன பண்ணுறோம், இத்தனை காம்பினேஷன் ஆஃப் லாஜிக்கல் அல்லது ஃபிசிக்கல் லிங்கை ஃபுல்லாக லாஜிக்கலாக ஒரு லிங்காக நம்ம கொண்டு வந்துடுறோம். அதைத்தான் நம்ம வேன் ஃபேப்ரிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த வேன் ஃபேப்ரிக்கை ஹியூமனான நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, அதுக்காக தான் எஸ்டி வேன் அப்படின்ற கான்செப்ட்குள்ளே போகிறோம். இந்த எஸ்டி வேனில் இருக்கக்கூடிய 3 டிஃப்ரெண்ட் காம்போனன்ட் லைக் வி மேனேஜ். நான் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன், அடுத்து நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். வி மேனேஜ், வி பாண்ட் அண்ட் வி ஸ்மார்ட். இந்த 3ஓட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வி மேனேஜ் அப்படின்றது தான் சென்ட்ரலைஸ்டாக எல்லா டிவைஸையும் மேனேஜ் பண்ணக்கூடியது. லைக் நீங்கள் வந்து புதுசாக ஒரு டிவைஸை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா த்ரூ இந்த வி மேனேஜ் வழியாக தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. இந்த வி பாண்ட் இப்போ வந்து இதை வந்து என்னவா மாற்றிருக்காங்கன்னா ஆத்தென்டிகேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ யார் வேணாலும் என்னோட ஃபேப்ரிக்கில் வந்து சேர்ந்துட்டா என்ன பண்ணுறது, அதுக்காக தான் இந்த வி பாண்ட். இந்த வி பாண்ட் என்ன பண்ணுன்னா, நான் ஸ்பெசிஃபிக்காக நான் அந்த யார் வந்து என்னோடய ஃபேப்ரிக்கில் ஜாயின் பண்ண வர்றாங்களோ அவங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டோட வரணும். எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் பற்றி எவ்வளோ பேருக்கு இன்னும் தெரியும்னு தெரியல, ஆனால் நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்க ஆரம்பிப்போம் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டை பற்றி. எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்னா லைக் இப்போதைக்குன்னு ஒரு லைசன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கன்சிடரேஷனுக்கு வந்துடலாம். ஸோ இந்த முதல்ல வந்து ஒரு வி மேனேஜர் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவார், இந்த வி பேண்டை கான்டாக்ட் பண்ணுவார், தன்னோட லைசன்ஸ் ஆர்எல்ஸ் தன்னோட எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டை காமிப்பார். இந்த வி பாண்ட் செக் பண்ணி பார்க்கும், இவர் ஆத்தரைஸ்டு பர்சனா, ஓகே இவர் ஆத்தரைஸ்டு பர்சன் தான், இவரை இந்த ஃபேப்ரிக்குள்ளே நான் ஆட் பண்ணிக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வி ஸ்மார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதைத்தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது கண்ட்ரோல் பிளேன் அண்ட் டேட்டா பிளேன் பற்றி பேசணுமா இல்லை இப்போதைக்கு விட்டுடலாமான்னு தெரியல. ஏன்னா அது ஒரு சின்ன டாபிக்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பெரிய டாபிக். லைக் ஓகே, ஸோ என்ன நான் சொல்லிடுறேன். நார்மலி ஒவ்வொரு ரவுட்டருக்குள்ளேயும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 2 ரவுட்டருக்கு நடுவில் OSPF அப்படின்ற ரவுட்டிங் ப்ரோட்டோகால். நான் ரொம்ப வேகமாக போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக நான் எதுவுமே கான்செப்டை நம்ம பற்றி பேசலை, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்ற ஒரு சின்ன டாபிக் மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து இங்கே OSPF அப்படின்ற ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோகால் ரன் பண்ணுறேன். இங்கே ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, இங்கே ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. இந்த இன்டர்ஃபேஸ் தான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, OSPF-ஓட கால்குலேட் பண்ணி இந்த ரவுட்டரை ரீச் பண்ணுறதுக்கான டிஸ்டன்ஸ் என்ன, பெஸ்ட் பேத் என்னன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணும். அப்போது OSPF-ஐ பொறுத்தவரையிலையும் இந்த இன்டர்ஃபேஸை நம்ம கண்ட்ரோல் பிளேன்னு சொல்லுவோம். இந்த இன்டர்ஃபேஸ் கால்குலேட் பண்ணி ஒரு பெஸ்ட் பேத் கொடுக்குது இல்லையா, மேபி இப்படி ரெண்டு டிஃப்ரெண்ட் பேத் இருக்கலாம். ஸோ அது என்ன சொல்லுது, இந்த பேத்து தான் பெஸ்ட் பேத், இது பேத் நம்பர் 1, இது பேத் நம்பர் 2, பேத் நம்பர் 1 தான் பெஸ்ட் பேத் அப்படின்னு சொல்லுதுன்னா, இதை வந்து கால்குலேஷனுக்கு அப்புறம் எந்த பாதை வழியாக நான் போகணும்னு நான் தெரிஞ்சுட்டேன். எனக்கு தெரியும். இப்போ இந்த ரவுட்டருக்கு இந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு நான் கால்குலேட் பண்ண தேவையில்லை, அது ஏற்கனவே கால்குலேட் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம வந்து டேட்டா பிளேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது இந்த வி ஸ்மார்ட் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து நம்ம கேட்டலைஸ் 8000 சீரீஸோ அல்லது நம்ம அதுதான் எட்ஜ் டிவைஸ்ன்னு சொல்லுவோம், அதுதான் என்ன பண்ண போகுது, நம்மளோட ரிமோட் லொக்கேஷனோட கனெக்ட் பண்ண போகுது. அவங்களோட கண்ட்ரோல் பிளேன் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த வி ஸ்மார்ட்குள்ளே வந்துடும். அப்போது உங்களோட இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிவைஸும்
அது ரவுட்டிங்கான கால்குலேஷனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, ரவுட்டிங் கால்குலேஷன் அப்படின்றது வெரி சிம்பிள். உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி மோஸ்ட் ஆஃப் த பர்சன் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓஎஸ்பிஎஃப்க்கு நம்ம காஸ்ட்னு சொல்லுவோம், இஐஜிஆர்பிக்கு நம்ம கே மெட்ரிக் வேல்யூன்னு சொல்லுவோம், பிஜிபிக்கு நமக்கு அட்ரிபியூட்ஸ் நம்ம நிறையா சொல்லுவோம். அப்போ ஒரு லிங்க் ஃபெயில் ஆகுது, மேபி ஓஎஸ்பிஎஃப்ல ஒரு லிங்க் ஃபெயில் ஆகுதுன்னா ஓஎஸ்பிஎஃப் ஆல்டர்னேட் பேத்துக்கு அது வந்து தன்னோட கண்ட்ரோல் பிளேன் இன்ஃபர்மேஷனை வச்சு ரீகால்குலேட் பண்ணி திரும்ப புதுசாக ஒரு டேட்டா பிளேனை கொண்டு வரணும். இது குழப்பமான வார்த்தை, ஆனால் ரொம்ப கிளியராக கவனிச்சிங்க அப்படின்னா நான் ஒரு டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மேபி அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 3 டிஃப்ரெண்ட் ரவுட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஒரு ரவுட்டர் இருக்குது, இதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே ஒரு கண்ட்ரோல் பிளேன் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த கண்ட்ரோல் பிளேன் இன்ஃபர்மேஷனில் என்ன இருக்கும், இந்த இன்டர்ஃபேஸ் என்ன, இந்த இன்டர்ஃபேஸ் ஈத்தர்நெட் 0/0, இதோட பேண்ட்வித் வந்து 10 Mbps. இந்த இன்டர்ஃபேஸ் ஈத்தர்நெட் 0/1, இதோட பேண்ட்வித் வந்து 1 Mbps. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கண்ட்ரோல் பிளேன் இன்ஃபர்மேஷனில் இருக்கும். ஓஎஸ்பிஎஃப்ஐ எனேபிள் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணும், கேல்குலேஷன்லாம் பண்ணி ஒரு டேட்டா பிளேன் இன்ஃபர்மேஷன் கொண்டு வரும். இந்த டேட்டா பிளேன் இன்ஃபர்மேஷனில் என்ன இருக்கும், நான் ஏற்கனவே கண்ட்ரோல் பிளேனில் இருக்கக்கூடிய டிவைஸ் இன்டர்ஃபேஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டேன். என்னையை பொறுத்தவரையிலும் இதுதான் பெஸ்ட் பேத். ஸோ நீ வந்து 10 Mbps அப்படின்ற பேத் வழியாக போகிறது தான் பெஸ்ட் பேத் அப்படின்னு சொல்லி டேட்டா பிளேனுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடும். இப்போ இன்கேஸ் இந்த லிங்க் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இஐஜிஆர்பி தவிர மற்ற எல்லா ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸும் என்ன பண்ணணும்னா ரீகால்குலேட், இந்த கண்ட்ரோல் பிளேனை யூஸ் பண்ணி திரும்ப ரீகால்குலேட் பண்ணணும். இந்த டிவைஸ் இந்த இன்டர்ஃபேஸ் வழியாக நான் போனேன்னா என்னோட காஸ்ட் எவ்வளவு, இந்த இன்டர்ஃபேஸ் வழியாக போனால் 1 Mbps. அதுக்கப்புறம் தான் அது என்ன பண்ணும், பேக்கெட்டை ஃபார்வர்ட் பண்ணும். அப்போ ஒவ்வொரு ரவுட்டர்லையும் இந்த கண்ட்ரோல் பிளேன் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ஒரு பெரிய ஹெட்டேக்காக இருக்குது. இந்த வி ஸ்மார்ட் என்ன பண்ணிடுன்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டும் கண்ட்ரோலர்ஸ், இதை நம்ம கணக்கிலே கொண்டு வரக்கூடாது. நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம 8000 VH அண்ட் தென் ISR ரவுட்டர், இந்த மாதிரியான ரவுட்டரில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் பிளேன் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இங்கே எடுத்துடும். இது வி ஸ்மார்ட் வந்து அந்த ரவுட்டருக்கு பதிலாக அந்த கால்குலேஷனை வி ஸ்மார்ட் பண்ணிட்டு ஒன்லி அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ரிமோட் டிவைசஸ் ஒவ்வொன்றுக்கும் டேட்டா பிளேன் இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் கொடுக்கும். அப்போது நம்ம ஒவ்வொரு ரவுட்டருக்கும் வேலையை வந்து நம்ம பாதிக்கு பாதி குறைச்சிடுறோம். ஒரு லிங்க் ஃபெயில் ஆயிடுச்சா அது அந்த ரவுட்டர் திரும்ப ரீகால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி வி ஸ்மார்ட் அந்த டேட்டா பிளேன் இன்ஃபர்மேஷனை அந்த டிவைஸ்க்கு கொடுத்துருச்சு. ஆல்டர்னேட் பேத்தடுக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ கம்பேர் டு கிளாசிக்கல் ஆர்எல்ஸ் கிளாசிக்கல் வேன் கம்யூனிகேஷன், நம்ம எஸ்டி வேன்குள்ளே போகும்போது இங்கே நமக்கு அதுக்கு நம்ம ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணணும், ரைட்? ஸோ வித்தவுட் கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேட்டிக்கலாக அது வந்து சூஸ் பண்ணாது. நம்ம அதுக்கான ப்ராப்பரான கான்ஃபிகரேஷன் நம்ம பண்ணணும். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் பண்ணி அது டேட்டா பிளேன் இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணதுக்கப்புறம் எட்ஜ் டிவைசஸ் அவங்க ஸோ ரொம்ப மினிமம் பாக்கெட் லாஸ்க்குள்ள கம்யூனிகேஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போது நான் டைரெக்டாக எப்போவுமே என்ன பண்ணுவோம், ஒரு ரவுட்டரையோ ஸ்விட்சையோ எதையோ ஒன்று கான்ஃபிகர் பண்ணணும்னா அந்த டிவைஸ்க்குள்ளே லாகின் பண்ணுவோம். டிவைஸ்க்குள்ளே லாகின் பண்ணி நம்ம அந்த கான்ஃபிகரேஷன்லாம் பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் எஸ்டி வேனை பொறுத்தவரையிலையும் லைக் கேட்டலைஸ் சிஸ்கோ கேட்டலைஸ் எஸ்டி வேனை பொறுத்தவரையிலையும் ஸோ நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டிவைஸுக்கு நம்ம பூட் ஸ்ட்ராப் கான்ஃபிகரேஷன் ஒன்று சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ZTPனா என்ன, ப்ளக் அண்ட் பிளேனா என்ன, இது எல்லாத்தையும் நம்ம பின்னாடி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஐடியா நமக்கு இருந்தால் போதும். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ற ஒரு ஏரியா. இதில் தான் நம்ம மேக்ஸிமம் ப்ளே பண்ணுவோம். ஸோ டிவைஸை ஆட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இப்போ போய் நான் பார்த்தேன்னா என்கிட்ட
4 டிஃப்ரெண்ட் டிவைசஸ் இருக்குது. வி மேனேஜர், வி பாண்ட், வி ஸ்மார்ட் இருக்குது. இங்கே ஒரு வி எட்ஜ் டிவைஸ் இருக்குது. ஸோ வி எட்ஜ் டிவைஸ் தான் என்னவா இருக்கும், இந்த ஸ்பெசிஃபிக் நெட்வொர்க்கோட எட்ஜ். இதில் கண்ட்ரோல் பிளேன் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகே, ஸோ இவங்கெல்லாம் இந்த மற்ற 3 டிவைஸும் டேட்டா கம்யூனிகேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது கிடையாது. வி மேனேஜரோ அல்லது வி பாண்டோ வி ஸ்மார்ட்டோ சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் எஸ்டி அந்த வேலையை தான் பார்க்க போகுது. லைக் எதுக்கு இந்த எஸ்டி வேன் நம்ம கொண்டு வரணும்னா, நான் வந்து என்கிட்ட என்னோட பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. லைக் ஆனால் எல்லா கைண்ட் ஆஃப் லொக்கேஷன்லையுமே நான் வந்து ஒரே மாதிரியான கான்ஃபிகரேஷன் தான் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படின்னா நான் சிம்பிளாக என்ன பண்ணுவேன்னா, இங்கே போயிட்டு கான்ஃபிகரேஷனில் டெம்ப்ளேட்ஸ் க்ரியேட் பண்ணிடுவேன். இங்கே போய் நான் வந்து 2 டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட் இருக்குது, அதெல்லாம் நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். இந்த டெம்ப்ளேட்லாம் நான் க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு நான் என்ன சொல்லுவேன், எனக்கு ஐடி பர்சனே தேவையில்லை. ஒருத்தவர் அவர் டிரைவராக கூட இருக்கலாம், அவரை கூப்பிட்டுட்டு அண்ணே இங்கே வாங்க, அந்த ரூம்குள்ளே போங்க, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் திரும்பினீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு கேபிள் இருக்கும், இந்த போர்ட்டில் எடுத்து கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த டிவைஸ் நம்ம ப்ராப்பராக டெம்ப்ளேட் கான்ஃபிகர் பண்ணியிருந்தா இந்த வேன் ஃபேப்ரிக்குள்ளே ஆட் ஆயிரும். நம்மளோட வி ஸ்மார்ட் நம்மளோட டேட்டா பிளேன் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சென்ட் பண்ணிடும். அப்போது அந்த புதுசாக கனெக்ட் பண்ண டிவைஸ் மற்ற எல்லா டிவைசஸோடையும் கம்யூனிகேட் பண்ண முடியும். சேம் டைம் நாட் ஓன்லி ஃபிசிக்கல் டிவைசஸ், இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நீங்கள் க்ளவுடில், அது அஸ்யூராக இருக்கலாம் அல்லது அந்த டிவைஸ் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம், அஸ்யூர் ஆர் ஏடபிள்யூஎஸ் ஆர் ஜிசிபி. ஸோ நீங்கள் க்ளவுடோடய உங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, க்ளவுடில் இருக்கக்கூடிய டிவைசஸ்க்கும் உங்களால் டெம்ப்ளேட்டை சென்ட் பண்ண முடியும். இதை நம்ம வந்து ZTPன்னு சொல்லுவோம் அல்லது ப்ளக் அண்ட் ப்ளே PNPன்னு சொல்லுவோம். ZTP அப்படின்ற வேர்டு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, விப்துல்லா வந்து அவங்க ஒரு டிவைஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, வி எட்ஜ்னு ஒரு டிவைஸை. நம்மளோட லேபில் கூட அந்த டிவைஸை நீங்கள் பார்க்கலாம். லைக் நோடில் போனீங்கன்னா வி எட்ஜ். ஸோ வி எட்ஜ்னே ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிவைஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இதுவும் வந்து ஒரு ரவுட்டர் மாதிரி. இது வந்து நம்மளோட அந்த ரிமோட் லொக்கேஷனோட எட்ஜில் இருக்கும். இங்கே எப்படி நம்ம வந்து நான் அந்த எஸ்டி வேனோட டோபாலஜி எடுப்போங்க. திருமலையா ரைட். ஸோ இங்கே ஒரு டிவைஸ் பார்க்குறீங்க இல்லையா, இந்த டிவைஸ் தான் என்னோட எட்ஜ் டிவைஸ். இப்போ நம்ம விப்துல்லாவோட விஎட்ஜ் டிவைஸை யூஸ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணலாம். விப்துல்லாவோட விஎட்ஜ் டிவைஸ் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷனான 20.15 போக முடியாது. 20.12 அவன் என்ன பண்ணிட்டான்னா, நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு டிவைஸை நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அதோட எண்ட் ஆஃப் லைஃப் ஆஸ் வெல் அஸ் எண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் கொண்டு வந்துட்டான். ஸோ நீங்கள் 20.12 மேலே நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலே ஒன்று நீங்கள் சிஸ்கோவோட 8000V எட்ஜ் டிவைஸ் போகணும், அல்லது ISRV அல்லது ISR ரவுட்டர் போகணும், அல்லது CSR ரவுட்டர் போகணும். பெஸ்ட்டு வந்து 8000K, நிறைய ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடியது, நிறைய த்ரூபுட் கொடுக்கக்கூடியது. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறது எல்லாமே 8K as well as மேபி வேணும்னா ISR ரவுட்டர்லேயே நம்ம ப்ளே பண்ணலாம். ஆனால் கமாண்ட்ஸ் எல்லாமே ஒன்று தான். கமாண்ட் பூட் ஸ்ட்ராப் கமாண்ட் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே இந்த வி பாண்டுன்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, வி பாண்ட் அப்படின்றது. வி பாண்டுன்றது என்ன, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். விப்துல்லாவை நம்ம 3 டிஃப்ரெண்ட் ஏரியாவை பிரித்தோம். வி மேனேஜ், ஸோ இதுதான் வி மேனேஜ். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற இதுதான்
இதுதான் வி மேனேஜ். ஸோ இது வந்து உங்களோட எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறது, உங்களோட வி பாண்டு, வி ஸ்மார்ட்டு, டெம்ப்ளேட்ஸு, எட்ஜ் டிவைசஸை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடியது பேர் வந்து வி மேனேஜர். வி பாண்ட் ஆர்எல்ஸ் ஆத்தென்டிகேட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா அதுதான் ஒரு புது டிவைஸ் வந்து உள்ள ஜாயின் பண்ணுதுன்னா அது எக்ஸாக்ட்லி என்னோட ஆர்கனைசேஷனை சேர்ந்ததா அப்படின்றத செக் பண்ணக்கூடியது இந்த வி பாண்ட் தான். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நமக்கு டைம் இருந்ததுன்னா இப்போ நம்ம அதை பண்ணி பார்க்கலாம். இல்லை, கான்ஃபிகரேஷனை நம்ம லேட்டர் பார்க்கலாம். நம்ம 3 டாபிக் தான், இன்னும் 3வது டாப்பிக்கை நம்ம பேச ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் ஒரு கேட்கலாம் நீங்கள். எனி கொஸ்டின்ஸ்? எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னாலும் சொல்லலாம். இல்லைண்ணா. எவ்ரிபடி அன்பு ஆமா, ஓகே. ராஜகுரு, மேபி உங்களுக்கு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க கொஸ்டின் பண்ணலாம். சுதாகர், நீங்க வந்து ஆக்சுவலி உங்களுக்கு ஓகேவா சுதாகர்? ஓகே சார். கான்செப்ட்ஸ் எல்லாம் சார். இல்ல நம்ம டீப்பா நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த வேலிடேஷன் அப்படின்னா என்னன்னு, இப்போ உங்களோட ப்ரௌசர் யாராவது ஒரு இமெயில் மட்டும் எனக்கு கொடுங்க, யாராவது ஒருத்தரோட இமெயில. மேபி யார் இதில் இருக்கீங்க? காயத்ரி இருக்கீங்களா? பிரவீன், ஹரி? சார் காயத்ரி சுதாகர், நான் சுதாகர் சார். நீங்க தான். ஓகே, ரைட். நீங்க உங்களோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணுங்க. நீங்க எதுல ஜாயின் பண்ணிருக்கீங்க சுதாகர்? சார் நான் ஆக்சுவலா ப்ரௌசர்லயா இல்ல ப்ரௌசர்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்கேன். ஓகே. அடுத்த செஷன் வந்து நீங்க இன்கேஸ் நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா இதுல வந்து வந்துருங்க, வெப்எக்ஸ் ஆப்ல இருந்து வந்துருங்க. ஓகே, இது இன்ஸ்டால் பண்ணிடுங்க. திருமலை அவர்களுக்கு நினைக்கிறேன். ஓகே. உங்களோட ஸ்க்ரீனை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண முடியுதா சுதாகர்? சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே. சார் ஷேர் ஆகுது சார். ஆஹா, ஒரு நிமிஷம். நான் இவ்வளோ நேரம் வேறு ஸ்க்ரீனை ஷேர், எந்த ஸ்க்ரீனை? Right now, na email at your Gmail, I will share it. ஆக்சுவலி நான் வேறு ஸ்க்ரீனை இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். Very nice. பண்ண முடியும் அப்படின்னா ஷேர் பண்ணு. அண்ட் தென் அவங்களோட இமெயில் ஐடி மட்டும் எனக்கு வேணும்.
யார் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க? சார் நான் சுதாகர் லேப்டாப்ல நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்களா சுதாகர்? ஓ பண்ணிட்டீங்களா? ஷேர் பண்ணி இப்போ தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரௌசர் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் என்டையர் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸி. ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் பண்ணும்போது இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணவா இல்லை என்டையர் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணவான்னு கேட்கும். என்டையர் ஸ்க்ரீன் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டாப் கொடுத்துருங்க. ஷேர் பண்ணும்போது எதை ஷேர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதில் என்டையர் ஸ்க்ரீன் அப்படின்றத கொடுத்துருங்க. ரைட், இப்போ உங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களோட ப்ரௌசரில் ஒரு டேப் ஓப்பன் பண்ணுங்க. இதில் நான் சொல்கிறத அப்படியே டைப் பண்ணுங்க. vmanage VMANAGE PUB ஸ்பேஸ் இல்லாமல் டாட் orbit7 ORBIT7 டாட் IN என்டர் பண்ணுங்க. HTTPS கொடுத்துருங்க முன்னாடி. இப்போ ஓகே, இங்கே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன சொல்லுது, ஆக்சுவலி இந்த ஸ்பெசிஃபிக் சைட் வந்து ஒரு வேலிட் சைட் கிடையாது. இப்போ உங்களோட ப்ரௌசர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாட் செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. அதில் வந்து சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருப்பாங்களா, மேலே இன்னும் கொஞ்சம் மேலே சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ், அதை கிளிக் பண்ணுங்க. அதில் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க. இதுதான் என்னோட லைசன்ஸ். அந்த vmanage.orbit7.in இருக்கு இல்லையா, அதுதான் என்னோட சர்டிஃபிகேட், SSL சர்டிஃபிகேட் ஃபார் திஸ் பேஜ். ஓகே, நீங்கள் கேட்கலாம், நான் தான் என்னோட லைசன்ஸ் வச்சுருக்கேனே, அப்போ ஏன் வந்து இன்னும் வந்து எனக்கு வந்து இந்த சைட் வந்து செக்யூரான சைட் இல்லை அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, ஒரு டிரைவிங் லைசன்ஸை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்போது அந்த டிரைவிங் லைசன்ஸை 2 பேர் சைன் பண்ணணும். உங்களோட இந்த லைசன்ஸை 2 பேர் சைன் பண்ணாதான் உங்களோட லைசன்ஸ் வந்து ஒரு வேலிட் லைசன்ஸ். ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களோட இமெயில் போனீங்கன்னா நான் ஒரு 2 சர்டிஃபிகேட் அனுப்பியிருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கீழே வந்தீங்கன்னா 2 சர்டிஃபிகேட் இருக்கும், அது 2ஐயும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு MMC அப்படின்னு டைப் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுங்க. MMC அது ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. இப்போ ஃபைல் மெனு போங்க, ஆட் ஆர் ரிமூவ் ஸ்னாப்பிங், அதில் வந்து சர்டிஃபிகேட்ஸ், 3rd ஆப்ஷன் சர்டிஃபிகேட்ஸ், கிளிக் ஆட், கம்ப்யூட்டர் அக்கவுண்ட், நெக்ஸ்ட், ஃபினிஷ், ஓகே கொடுத்துருங்க. இப்போ உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சர்டிஃபிகேட்ஸ் பக்கத்தில் ஒரு சின்ன ட்ராப் டவுன் மெனு மாதிரி இருக்கும், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அதில் வந்து 2வதாக ட்ரஸ்டட் ரூட் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அந்த சர்டிஃபிகேட்ஸை ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரைட் கிளிக், ஆல் டாஸ்க், இம்போர்ட்,
நெக்ஸ்ட் ப்ரௌஸ். இப்போ நீங்கள் உங்களோட டவுன்லோட்ஸ் ஏரியா போங்க, எங்கே டவுன்லோட் பண்ணுவீங்களோ டவுன்லோட்ஸ், இல்லை அங்கேருந்து தான் நீங்கள் போகணும் இல்லையா, டவுன்லோட்ஸ்குள்ளே போயிருங்க. இதை மினிமைஸ் பண்ணுங்களேன், இந்த 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 விண்டோவை மினிமைஸ் பண்ணுங்க. அந்த எம்எம்சி கீழே இருப்பாங்களே, எம்எம்சி உங்களோட டாஸ்க் மேனேஜரில் லாஸ்ட்டாக எம்எம்சி எஸ், அங்கே போயிட்டு உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டவுன்லோட்ஸ்ன்னு இருப்பார். அதில் 2வது சர்டிஃபிகேட் ரூட் சிஏ, அதை ஓப்பன் கொடுங்க. கிளிக் நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் ஃபினிஷ். இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4th ஒன் இன்டர்மீடியேட் சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி, அதில் சர்டிஃபிகேட்ஸை ரைட் கிளிக் பண்ணுங்க. ஆல் டாஸ்க் இம்போர்ட், கிளிக் நெக்ஸ்ட், ப்ரௌஸ், ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட், ஓப்பன், கிளிக் நெக்ஸ்ட், நெக்ஸ்ட், ஃபினிஷ். இப்போ போயிட்டு இதை மினிமைஸ் பண்ணிடுங்க. அதே பேஜை வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடலாம். நிச்சயமா. ஸோ இப்போ உங்களுக்கு எந்த எரர் மெசேஜுமே காட்டல, டைரெக்டாக அந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அந்த vmanage.orbit7.pubக்கு பதில் ஒரு சின்ன ஐக்கான் இருக்குல்ல, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் கனெக்ஷன் இஸ் செக்யூர். நான் இப்போ இந்த கனெக்ஷன் வந்து செக்யூர். ஏன் இது செக்யூர் கிளிக் பண்ணுங்க. சர்டிஃபிகேட் இஸ் வேலிட் கிளிக் பண்ணுங்க. அதில் டீட்டெயில்ஸ் போங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் vmanage.pub.orbit.7 தான். ஆனால் அதை 2 பேர் நீங்கள் ஒரு வேலிட் சர்டிஃபிகேட்டுன்னு சைன் பண்ணியிருக்கதால நீங்கள் இது வந்து ஒரு வேலிட் சர்டிஃபிகேட், அப்போ நான் மட்டும்தான் உங்களை நான் ஆத்தரைஸ் பண்ணுவேன். இதே சேம் விஷயம்தான் விபாண்ட் பண்ணுவோம். யாராவது ஒருத்தவங்க உள்ளே வந்து ஜாயின் பண்ண வர்றாங்க அப்படின்னா அவங்களோட சர்டிஃபிகேட்டை வச்சு தான் வேலிடேட் பண்ணும். அவர் வந்து அவராக ஓனாக க்ரியேட் பண்ணிட்டு வந்திருக்காரா, இல்லை நான் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை வச்சு அவர் வந்திருக்காரா. இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை சென்ட் பண்ணியிருக்கேன். இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஈஸியாக வந்து அப்லோட் பண்ணிவிட்டு டக்குன்னு நீங்கள் வந்துடுறீங்க. அப்போ இதே ப்ராசஸ் தான் வந்து நம்மளோட எஸ்டி வேனுக்கும் இதே ப்ராசஸ் தான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த 2 சர்டிஃபிகேட்டையும் சென்ட் பண்ணிவிட்டு இதுதான் ரூட் சர்டிஃபிகேட், இதுதான் இன்டர்மீடியட் சர்டிஃபிகேட், நீ கோபியோட வேன் ஃபேப்ரிக்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா இன்டர்னல் சிஏ அத்தாரிட்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். இப்போ நான் என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். அப்போது புதுசாக ஒருத்தவர் வந்து என்னோட ஸ்பெசிஃபிக் ஃபேப்ரிக்குள்ளே ஜாயின் பண்ண போகிறாரு அப்படின்னா அவர் இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்லாம் வச்சு அவரால் வர முடியாது. அவர் என்ன பண்ணணும்னா இதுக்குன்னே நான் தனியாக வந்து ஒரு சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி சர்வர் வந்து நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் நான் அசைன் பண்ணுவேன். அப்போ இந்த விபாண்ட் பார்க்கக்கூடிய வேலையெல்லாம் என்ன, ஓகே ஒரு புதுசாக ஒரு மெம்பர் வந்து இந்த ஃபேப்ரிக்கில் வேன் ஃபேப்ரிக்கில் ஜாயின் பண்ண வர்றாங்க, அவரோட சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக இருக்கா, அவர் நான் கொடுத்த நம்மளோட இன்டர்னல் சிஏலேருந்து தான் சைன் பண்ணி வந்திருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்து பண்ணக்கூடியது தான் நம்மளோட இந்த விபாண்டோட வேலை. அப்போ நமக்கு vmanage-னா என்னன்னு தெரியும், இதுதான் வந்து சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி சர்வர். இங்கேருந்து தான் நம்ம சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ண ஆரம்பிப்போம், அல்லது நம்ம வந்து மற்ற டிவைசஸ்க்கு நம்ம சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இப்போ நம்மளோட இந்த vmanage-ல வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் யார் வேணாலும் இதே சர்டிஃபிகேட்டை நீங்கள் இவர்கிட்ட வாங்கிக்கோங்க, சங்கர்கிட்ட வாங்கிக்கிறீங்க. யூசர் நேம் வந்து அட்மின், பாஸ்வேர்டு வந்து DAUD@123. ஸோ ஃப்ரீயாக இருக்க டைமில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி பார்க்கலாம். எப்படினாலும் நம்ம புதுசாக தான் இதை நம்ம வந்து ரீகான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்டு வந்து DAUD@123. உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னா சுதாகர அவரோட இமெயில் வந்து நான் இப்போ குரூப் க்ரியேட் பண்ணிடுறேன். நீரோ நீங்கள் குரூப் மட்டும் எல்லோரும் ஆட் பண்ணணும் நீரோ. ஸோ நான் இன்னைக்கு யார் யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு பாதி பேர் ஜாயின் பண்ணாங்க, பாதி பேர் ரிலீவ் ஆகிட்டாங்க. சரி, நாளைக்குள்ள அதை நம்ம பண்ணலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இது வந்து விபாண்டோட கான்செப்ட், ரைட்? ஸோ இந்த ஒரு டாபிக் எஸ் நீர் கோபி, சாரி, ஒரு ஒன் கொஸ்டின், ரைட்? எஸ் இதுல வந்து ப்ரீவியஸ்லி அவர் அந்த 10 சர்டிஃபிகேட்டையும் போட்டுட்டு he was able to access உங்களோட இது, ரைட்? Yes. ஆனா இப்ப கடைசியா நீங்க ஒன்று சொன்னீங்கல்ல, இது என்ன இன்னொரு சர்டிஃபிகேட் இருக்குன்னு, Yeah, அது என்னதுக்கு சொன்னீங்க? ஓகே, இப்போ ஃபார் an எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்பெசிஃபிக் எட்ஜ் டிவைஸ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜ் டிவைஸ், ஓகே, இந்த எட்ஜ் டிவைஸை நான் வந்து கான்ஃபிகரேஷன் சர்டிஃபிகேட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் ரெண்டு பேரும் லாகின் பண்ணியிருக்கறதுனால நினைக்கிறேன். ஆக்சுவலி இன்னைக்கு பேச வேண்டியது நிறைய, பட் இதுக்கு மேலே உங்களுக்கும் பொறுமை இருக்காது. சரி, நான் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் ஒரு ப்ரீஃபாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா ஒவ்வொன்றையும் நம்ம இவ்வளோ இன்டெப்த்தாக நம்ம போனோம்னா நமக்கு எப்படி இன்னும் ஒரு 3 வருஷம் தேவைப்படும் நம்மளோட டெமோ செஷனை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ ஸோ லைக் டேட்டா சென்டர், and then firewall, and then WAN, SD-WAN fabric, and then tools like Cisco Umbrella, Wireshark, இந்த மாதிரி முக்கியமான டூல்ஸ் எல்லாம் இருக்குது, சர்வீஸ் நவ். ஸோ இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட லேபே நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் டைரக்ட் ஃபஸ்ட்டு இனிஷியலாக டைரக்ட் லேப் அக்சஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிடுவேன்னு கேட்டிங்கன்னா, அது உங்களோட பாஸ்வேர்டை நான் மாற்றிடுவேன். ஸோ அப்போ நீங்கள் உங்களோட குரூப் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, சம் ஆஃப் த பர்சன் வந்து சர்வீஸ் ப்ரொவைடராக ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, நீங்கள் அந்த ரவுட்டரில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும், அந்த டிவைசஸில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். சம் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து ஹெச்கியூவில் ஒர்க் பண்ணுவாங்க, சம் ஆஃப் த பர்சன் வந்து பிரான்ச் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நான் ஒரு டாஸ்க் கொடுப்பேன், புதுசாக வந்து ஒரு பிரான்ச் வந்து நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னா, ஸோ மேபி இங்கே வந்து நான் வந்து மனோஜ் அசைன் பண்ணுறேன் அப்படின்னா, மனோஜ் என்ன பண்ணணும், இந்த ஐஎஸ்பியை யார் ஐஎஸ்பி டிவைசஸை யார் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்து எம்பிஎல்எஸ் சர்க்கியூட்டோ அல்லது அங்கேருந்து ஒரு பிஜிபி செஷனோ மனோஜ் அவரோட ரவுட்டரில் வாங்கி அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கே ஹெச்கியூவில் இருக்கக்கூடிய பர்சன் அவர் SD-WAN மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ எப்படி வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் டீமாக நம்ம ஒர்க் பண்ணுவோமோ அப்படி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இன்கேஸ் உங்கள் யாராலையும் அதை ட்ரபிள் ஷூட் பண்ண முடியல அப்படின்னா அதை நான் வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுவேன். ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே நம்ம முழுக்க, மேபி சண்டே கூட டைம் எடுத்துக்கலாம், ஏன்னா பட் கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா ஒரு 4 months அல்லது உங்களோட 1 month நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் போய் ரீச் பண்ணலாம். லைக் ஃபார் எவ்ரி திங், நாட் ஓன்லி லைக் நம்ம நெட் பிரெயின் பார்க்க போகிறோம், அண்ட் தென் ஐஸ் பார்க்க போகிறோம், லைக் ஸோ என் டு என், லைக் ஃப்ரம் த பிகினிங்
அப் டு த பாட்டம். எஃப்ஐ லோட் பேலன்ஸர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால டைம் கொஞ்சம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக நம்ம கோ த்ரூ பண்ண முடியும். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட கொஸ்டின்ஸை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் அன்பு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். முதல்ல நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிடுறேன். இந்த என்டையர் ஃபீஸ் லைக் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 4 months கோர்ஸ் வித் 7 டிஃப்ரெண்ட் திங்ஸே நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னா $1,000 அல்லது நீங்கள் சிங்கிள் கோர்சஸாக நீங்கள் போகிறீங்கன்னா 20,000 rupees ப்ளஸ் 3,600 1,800 ப்ளஸ் 1,800 3,600 வந்து ஜிஎஸ்டி. ஸோ இது நீங்கள் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் கோர்சஸாக போகிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இனிஷியலாக நான் வந்து ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் வித் டேட்டா சென்டர் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு செஷனை நான் கொண்டு போகிறேன். அதோட டைமிங் வந்து மார்னிங் வந்து 10 o'clock. இப்போது உங்களோட கொஸ்டின்ஸை நீங்கள் கேட்கலாம். லைக் அப்புறம் வந்து லைக் ஃபார் அந்த $1,000 யூசர்ஸ்க்கு வந்து 2 years ஆஃப் லேப் அக்சஸ் ஃபார் ஆல் த டிவைசஸ், எல்லா டிவைசஸ்க்கும் இருக்கும். லைக் அந்த சிங்கிள் கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு 1 month கோர்ஸ் இருப்பாங்க, 2 months வந்து அவங்களுக்கு லேப் அக்சஸ் இருக்கும். ஓகே, கோ ஹெட் ப்ளீஸ். ஓகே ப்ரோ, கேக்குதா? எனக்கு கேட்குதா அன்பு? சொல்லுங்க அன்பு. ஓகே ப்ரோ, எனக்கு எஸ்டி வேன் பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் டேட்டா சென்டர் ஃபேப்ரிக். இப்போ எஸ்டி வேன் வந்து அது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அது ஓகே, அது மட்டும் எனக்கு அது மட்டும்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். லைக் நான் ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங்கையும் ஃபயர்வாலையும் முடிச்சுட்டு நான் எஸ்டி வேன் வந்துடுவேன். அப்படி இல்லைன்னா எனக்கு டெடிகேட்டடாக ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதான்னு நான் பார்க்குறேன். ஓகே ஓகே. சரி, ஃபயர்வால் வந்து நீங்க செக் பண்ணிட்டு ஃபயர்வால் வந்து பார்த்தீங்கன்னா FortiGate அண்ட் தென் Palo Alto, செக் பாயிண்ட் அண்ட் தென் ஜுனிப்பர். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ இந்த 4 டிவைசஸ்மே இண்டிவிஜுவலாக நம்ம மெயின்டைன் பண்ணுறது ஒன்று இருக்குது. ரெண்டாவது இதோட கண்ட்ரோலர் லைக் Palo Altoக்கு வந்து பேனோரமா இருக்குது, FortiGateக்கு Forti மேனேஜர் இருக்குது. ஸோ இண்டிவிஜுவலாக ஃபர்ஸ்ட் நம்ம கற்றுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே த்ரூ வந்து அந்த கண்ட்ரோலர் அல்லது சென்ட்ரலைஸ்ட் மேனேஜ்மெண்ட் டிவைஸ் வழியாக தான் நம்ம பண்ணுவோம். ஓகே. இப்போ நீங்க செக்யூரிட்டி எந்த லெவலுக்கு செக்யூரிட்டி வந்து நீங்க வந்து CCIE லெவல்ல நீங்க பாப்பீங்க. லைக் each and every protocol. இப்போ SSL அப்படி நீங்க எடுத்துட்டீங்கன்னா SSL .CERனா என்ன, .CRTனா என்ன, .P7Bனா என்ன, எந்த இடத்துல எந்த சர்டிபிகேட் யூஸ் பண்ணணும், சர்டிபிகேட்டோட லென்த் எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட பேஜ் நான் ஓபன் பண்றேன். லைக் இந்த ஸ்பெசிபிக் பேஜ் நான் ஓபன் பண்றேன். எனக்கு உடனே ஓபன் ஆயிடுச்சு. ஈவன் தோ இது வந்து என்கிரிப்டட் பேஜ். SSL நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த பேஜ் வந்து ஒரு என்கிரிப்டட் பேஜ். என்கிரிப்ஷன் என்னன்னு தெரியும் நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி. அப்படி இல்லைன்னா நான் ப்ரீஃப் பண்றேன் பின்னாடி. டேட்டா வந்து பிளைன் டெக்ஸ்டா போகாது, அது நிறைய கால்குலேஷனுக்குள்ள போய் அன்ரீடபிள் ஃபார்மேட்டுக்குள்ள போகும். இது எனக்கு உடனே ஓப்பன் ஆகுது. இதே இது நீங்க ஒரு டிக்கெட் புக்கிங் பண்றீங்க, லைக் மேபி ஒரு தியேட்டர் டிக்கெட் புக்கிங் பண்றீங்க, இல்ல நெட் பேங்கிங் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி எடுக்கும். ஏன்னா அதோட செக்யூரிட்டி லென்த் வந்து ஜாஸ்தி. நம்ம நார்மலாக இதோட செக்யூரிட்டி லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 128 பிட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். 128 பிட். இது இப்போ பிட்ஸ் எல்லாம் பற்றி இப்போதைக்கு நீங்கள் பெருசாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்கிரிப்ஷன் அல்காரிதம் வந்து நம்ம 128 பிட்ஸ் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம். வேணும்னா நீங்கள் 256 போகலாம். ரொம்ப செக்யூரான டேட்டாவாக இருந்தால் 512 போகலாம். 128க்கும் 256க்கும் கிட்டத்தட்ட 10,000 மடங்கு ஜாஸ்தியான செக்யூரிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் சில சைட்ஸ் வந்து SSL சைட்ஸ் லைக் பேங்கிங் சைட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் எல்லாமே நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். லைக் க்ளவுடில் எப்படி செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, க்ளவுட்லேருந்து லைக் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல, லைக் கோலொகேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? கோலொகேஷன். ஸோ நீங்கள் ஓகே க்ளவுட் பற்றி பேசும்போது அதை நம்ம வரலாம். ஸோ லைக் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை நான் இப்போ பில்ட் பண்ணிகிட்ருக்கேன். மேபி இது வந்து செப்டம்பர் இல்லையா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி,
மார்ச் மாதம் என்னோட ஓன் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன் திங் வந்து ரெடி ஆகும். இது வந்து மற்ற மாதிரி நீங்கள் சிசிஎன்ஏ சிசிஎன்பி எழுதுகிற மாதிரி டிக் பண்ணுற மாதிரி இருக்காது. நீங்கள் மேபி டைரெக்டாக வரலாம், என்னோட இடத்துக்கு நீங்கள் டைரெக்டாக தான் வரணும். வந்து நீங்கள் அந்த லேபை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரொஃபைல் ரெடி பண்ணப்படும். அந்த ப்ரொஃபைலில் நீங்கள் எக்ஸாக்ட்லி என்ன பண்ணீங்களோ அது நீங்கள் நல்லதாக பண்ணதான் நல்லது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து எக்ஸாமினேஷன் வந்து ரொம்ப ஃபேக் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் எப்படி எக்ஸாமினேஷன் என்டையர்லி கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்ற அந்த வீடியோவையும் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ உங்களோட ரெஸ்யூமில் அந்த யூஆர்எல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், லைக் த எண்ட் பர்சன் வில் நோ லைக் how much knowledge you have. ஸோ இது மற்ற யாரும் இந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன் பண்ணுறது இல்லை. ஸோ அவங்க பண்ணக்கூடிய சர்டிஃபிகேஷனுக்கும் நம்ம பண்ணக்கூடிய சர்டிஃபிகேஷனுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அப்படியே நம்ம ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுமாரி அது 8 ஹவர்ஸ்னால் 8 ஹவர்ஸும் அவங்களால பார்க்க முடியாது. அதனால் நம்ம ஸ்பிட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் எந்த இடத்துல கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, எந்த இடத்துல ராங்காக பண்ணியிருக்கீங்க, என்ன ராங்காக பண்ணியிருக்கீங்கன்றத அவங்க சிம்பிளி கிளிக் பண்ணி அவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி உங்களோட இடம் எல்லாமே ஸ்கேன் பண்ணப்படும். அண்ட் தென் நீங்கள் இங்கே உட்காந்து தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும். மேபி ட்ராவல் பண்ணி வரக்கூடிய பர்சன்ஸ் வந்து எனக்கு எப்படின்றது இன்னும் ஐடியா வரல. இப்போதைக்கு நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பர்சன்ஸுக்கு நான் அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒரு சைட் போயிட்டுருக்கேன். ஓகே, ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஆகும். லைக் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு விட அது வந்து உங்களுக்கு ஜாஸ்தியான வந்து லைக் ரிமார்க் உங்களுக்கு நிறைய கொடுக்கும் ஆக்சுவலி. ஸோ அதனால் அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ அப்படின்னா நம்ம நாட் ஓன்லி நம்ம வந்து எனக்கு ரவுட்டர் பற்றி தெரியும், ஸ்விட்ச் பற்றி தெரியும், ஃபயர்வால் பற்றி தெரியும், இல்லை க்ளவுடு பற்றி மட்டும் தெரியும்னு இல்லாமல் எல்லாத்தையும் என்டையர்லி என்னென்ன நமக்கு தேவைப்படும். லைக் நெட் பிரெயின்னா என்ன, நெட் பிரெயின்லாம் இப்போ வந்து பிரமாதமான கான்செப்ட். லைக் சித்தாஸ் உங்கள்கிட்ட நெட் பிரெயின் அந்த 14 days ட்ரையல் வெர்ஷன் எடுக்க முடியுமா சித்தாஸ்? எடுத்து தரேன் நான். எனக்கு அது மட்டும் எனக்கு பாருங்களேன் ப்ளீஸ். சரி, ஆனால் ஆக்டிவேட் பண்ணிட வேண்டாம். நம்ம எப்போ நெட் பிரெயின்குள்ளே போகிறோமோ அப்போ ஆக்டிவேட் பண்ணிக்குவோம். அந்த 14 days ட்ரையல் மட்டும் வேணும். நம்ம இன்ஸ்டாலேஷன் அந்த EXE ஃபைல் மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துருங்க. நான் வந்து லேபில் ரெடி பண்ணி வச்சிடுறேன். எப்போ நம்ம வந்து அந்த நெட் பிரெயின்குள்ளே போகிறோமோ அந்த 14 days ப்ராப்பராக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே. சரி, நீங்கள் நாளைக்கு மார்னிங் பீப்புள் எனக்கு வந்து சொல்லுங்கள் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க. லைக் ஸோ இன்னும் வந்து லைக் பியூர் செக்யூரிட்டி இன் த சென்ஸ் லைக் பேக்கெட் அனலைஸ், வயர் ஷார்க் அனலைஸ், அப்புறம் வந்து பிசிஐன்னு சொல்லுவோம், பிசிஐ கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பேங்கிங் செக்டரில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஹார்ட்வேர் வந்து நீங்கள் ரெண்டரிங் பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம அதில் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம வந்து முழுக்க பார்க்க போகிறது. அண்ட் தென் வந்து அரூபா கிடச்சிச்சு. நீங்கள் ஒரு SD-WAN நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போதும், லைக் நீங்கள் வித்துலா படிச்சிட்டிங்கன்னா போதும். அரூபாவில் வந்து நம்ம அரூபாவோடதை நீங்கள் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணலாம். மெராக்கி வந்து ரொம்ப ஈஸி. மெராக்கி வந்து இப்போ எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 2 yearsல மெராக்கி வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டு வெளியில் போயிடும். SD-WAN வந்து நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. லைக் இனிமேல் நம்ம வித்துலான்னு நம்ம கால் பண்ண போகிறதில்ல, கேட்டலைஸ்டு SD-WAN, சிஸ்கோவோட கேட்டலைஸ்டு SD-WAN தான் நம்ம கால் பண்ண போகிறோம். ரைட், ஸோ ஹியர் ஆஃப்டர் நோ வித்துலா, சிஸ்கோ கேட்டலைஸ் SD-WAN. கேட்டலைஸ் SD-WAN எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துல டைம் எடுக்கும் நமக்கு. ஓகே, ஸோ அதில் நிறையா விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ்? அன்பு, ஓகே அன்பு, எனி அதர் கொஸ்டின்ஸ் அன்பு? இல்ல ப்ரோ, ஆக்சுவலா ஓகே. இப்போ எங்க ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா SD-WAN plus SD access ரெண்டே பண்ணிட்டு இருக்கு. ஓகே, சோ எனக்கு அதுல SDA நம்ம ஆட் பண்ணிக்கலாம். SDA எனக்கு கொஞ்சம் வேணும். ஓகே, ஏன்னா அவங்க டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி இப்போ மைக்ரேஷன் போயிட்டு இருக்கு. எங்ககிட்ட வந்து ஒரு 800 பிரான்ச்சஸ் இருக்கு. ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டர் நான் ஆபரேஷன் இருக்கேன். சோ எனக்கு வந்து கொஞ்சம் அவ்வளவு நாலேஜ் இல்ல. மைக்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களா, புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களா? மீன்ஸ் இப்போ எக்ஸிஸ்டிங் இருக்கு இல்லையா, லெகசி நெட்வொர்க் இருக்கு, லெகசி ரவுட்டர் அதுல SD-WAN ரவுட்டர் 8000 சீரிஸ் போட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஹார்ட்வேர் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கேன்.
அதே மாதிரி சுவிச்சஸுமே லேண்ட்குள்ளேயுமே பாத்தீங்கன்னா எஸ்பி ஆக்சஸ். ஸோ அதுக்கு வந்து சிஸ்கோ கேட்டலைஸ் சென்டர் போட்டுருக்கீங்க. ரைட். ஓகே. ஸோ வி மேனேஜ் இருக்கு சிஸ்கோ. ஓகே. எஸ்பி ஓகே. ஓகே. ஸோ நம்ம எப்போ நம்ம எஸ்டிஎன்குள்ளே போகிறோமோ அது லேன் அண்ட் வேன் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம். நான் எனக்கு தெரிஞ்சு ஏசியை கவர் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஏன்னா ஏசி அவுட் ஆஃப் த வேர்ல்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏசியை வெளியில் போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. கேட்டலைஸ் வந்ததுக்கப்புறம் சிஸ்கோ டிசி ஏசிஏனா அது சொல்றீங்க? ஆமாம் ஏசிஏ. ஸோ அது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. அது என்னன்னா மைக்ரேஷனுக்காக கேட்பாங்க. ஸோ மைக்ரேஷனுக்காக கேட்பாங்க. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா அது ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் நமக்கு கிடைக்காது. இங்கே லேபில் நம்ம வந்து ரன் பண்ண முடியாது. அது என்ன பண்ணான்னா சிஸ்கோவோட அவனோட லேப் ஒன்று வச்சுருக்கான். அதில் சும்மா வந்து ஒரு ஸ்பைனும் 2 லீஃப் மட்டும் கொடுப்பான். அதை நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அதை தாண்டி நீங்கள் வந்து பெருசாக ட்ரபிள் ஷூட் பண்ணி பார்க்க முடியாது. இன்னொரு அதுக்கு விர்ச்சுவல் ப்ராடக்ட் வந்து அவன் ரெடி பண்ணல. ஸோ அதனால நம்ம ரன் பண்ணுறது எல்லாமே விர்ச்சுவல் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். மேபி விர்ச்சுவல் ப்ராடக்ட் கிடச்சுன்னா நம்ம ஏசிஐ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம எஸ்டி வேனுக்குள்ளே போகும்போது நாட் ஓன்லி எஸ்டிஎன் பார்க்க போகிறது இல்லை, அங்கே ஆட்டோமேஷனே நம்ம கவர் பண்ணுவோம். ரைட். ஸோ லைக் பைத்தான் அப்படின்றது பேஸ், லைக் ஆன்சிபிள், ASXன்னு ஒன்று இருக்கு, நிறைய விதமான டூல்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான டூல்ஸ் வந்து நம்ம கோ த்ரூ பண்ணலாம். எனக்கு ஆக்சுவலி இன்னொன்று வந்து என்ன டேட்டா சென்டர் வந்து எனக்கு யூவிபி விஎக்ஸ்என் எல்லாமே இருக்கு. ஸோ டேட்டா சென்டர் வந்து ஒரு 4 டேட்டா சென்டர் இருக்கு. ஸோ அதை பற்றி எனக்கு வந்து அப்போ நீங்கள் ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் ஜாயின் பண்ணணும். முதல்ல நீங்க ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் ஜாயின் பண்ணுங்க. எங்க பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா அது அரிஸ்டா ஃபுல்லா. ஆமா அரிஸ்டா தான் இப்ப நம்மள யூஸ் பண்றோம். ஆக்சுவலி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைன் லீஃப் ஆர்க்கிடெக்சர் பாருங்க. ஆக்சுவலி எனக்கு அந்த லேப் நான் எங்க வச்சிருக்கேன்னு தெரியல. என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தோம்? ஸோ டிவைசஸ் எல்லாம் இப்போ நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் நார்மல் கைண்ட் ஆஃப் திங் இருக்காது. மேபி நீங்கள் உங்களோட என்னோட சிவிபி நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிளவுட் மிஷின் சிவிபி வழியாக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலி. பட் ஆனால் நாங்கள் வந்து இவங்க ஓப்பன் கியர்னு சொல்லிட்டு இவங்க வச்சுக்கிறாங்க. ஸோ டைரக்டாக சிவிபிலே பண்ண மாட்டோம். சிஎல்ஏலே பண்ணிடுவீங்க. சிவி இது ஓப்பன் கியர்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. ஓப்பன் கியர்ல போயிட்டு நீங்க டைரக்டா அதுல ஓப்பன் கியர் வந்து கன்சோலுக்காக நெட் ஆப் இருக்கு இல்லையா, நெட் ஆப் பண்றீங்க. அது வழியா தான் நாங்கள் கான்ஃபிகரன்ஸ் அந்த மாதிரி பண்ணுவோம். இல்ல நீங்க சிஎல்ஏல பண்றீங்களா ஜிஓஏல பண்றீங்களா? ஜிஓஐ தான். ஓகே. சிஎல்ஐ வந்து ஜம்பாக்ஸ் வழியா போறீங்க. சிவிபிக்கு ஆன்போர்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சிஎல்ஐ டிசேபிள் ஆயிடும். சிவிபிக்கு ஆன்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா சிஎல்ஐ டிசேபிள் ஆயிடும். சிஎல்ஐ சோ லைன் பண்ணனும் கமாண்ட் கான்ஃபிகர் சிஎல்ஐ டிசேபிள் அப்படிங்க. ரைட். சோ அத பத்தி ஐடியா இருக்கா உங்களுக்கு?
இல்ல நான் அதை பத்தி ஜஸ்ட் நான் எனக்கு டாஸ்க் கிரியேட் பண்ணிருப்பாங்க, ஜஸ்ட் நான் சிவில போய் ரன் பண்ணிருக்கிறேன் அவ்வளவுதான். ஓகே. ஸோ இங்கே வந்து நம்ம டேட்டா சென்டர் ஈத்தர் நெட்வொர்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அரிஸ்டா ப்ராடக்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அதுதான் இப்போ வந்து டேட்டா சென்டர் ப்ராடக்டில் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. அதனால் அரிஸ்டா XCVP அதுதான் நம்ம கவர் பண்ண போகிறோம். லைக் ஜம்பாக்ஸ் எல்லாமே இதில் உள்ள கவர் பண்ண போகிறோம். ஓகே, எனி அதர் கொஸ்டின்ஸ்? நோ ஓகே, கார்த்திக் சார். எஸ் மோகன் சொல்லுங்க மோகன். சார் இப்போ ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் வந்து நம்ம டெய்லி அப்போ அந்த பேசிக்ல இருந்து உங்களுக்கு அந்த டேட்டா சென்டர் வரைக்கும் வந்துருமா சார் அதுல உங்களுக்கு? இல்ல பேசிக்ஸ் தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துட்டேன் இல்லையா. பேசிக்ஸ் வந்து நான் பேசிக்ஸும் நான் கவர் பண்ணுவேன். லைக் நம்ம வந்து பேசிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 48 hours நம்ம கவர் பண்ணியிருப்போம். அந்த அளவுக்கு நம்ம அதில் கவர் பண்ண போகிறது இல்லை. ரைட்? இல்ல எனக்கு என்ன கொஞ்சம் ரொம்ப கேப் ஆயிடுச்சு, அதனாலதான் நான் வந்து திரும்ப ஏதோ ஒன்று பண்ணி உள்ள போனதுக்காக கேட்டது சார். இப்போ ஏஜிஆர் OSPF நம்ம போவோம். பிஜிபி வந்து இன்டெப்தா நம்ம பார்ப்போம். பிஜிபியோட எம்பி பிஜிபி நம்ம சொல்லுவோம் இல்லையா. லைக் IPv4 IPv6 VPNv4 VPNv6 VXLAN இந்த மாதிரியான IBGP EBGP. ஸோ பிஜிபி தான் நம்மளோட ப்ரைமரி திங். அதை தான் நம்ம ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸ்விட்சிங்கை பொறுத்தவரையிலையும் ஸ்பைன் அண்ட் லீஃப் அண்ட் தென் கிளாசிக்கல் ஈதர்நெட்டுக்குள்ள வந்தீங்கன்னா லைக் சிஸ்கோவில் VPC, லைக் அரிஸ்டாவில் வந்து MLAG இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கறோம். ஸ்பேனிங் ட்ரீ வந்து உள்ள வராது அப்படி தானே சார், இல்லை வருமா? ஃபேப்ரிக்குள்ள ஸ்பேனிங் ட்ரீ கிடையாது. ஓ, இப்போ ஃபேப்ரிக்னால ஸ்பேனிங் ட்ரீ பற்றி உள்ள வராது அப்படி தானே சார்? இல்லை இப்போ ஆக்சுவலி நம்ம இது ஸ்பேனிங் ட்ரீயை பற்றியும் படிக்கணும். ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் ஃபேப்ரிக்கை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ சில இடத்துல நம்ம வந்து ஃபேப்ரிக் இல்லாமல் பண்ணுவோம். லைக் எனக்கு இப்போ ஒரு ஸ்பைன் இருக்கு வச்சுக்கலாம். சரிங்க சார். ஸ்பைன் and then leaf. இதுக்கு கீழே நான் அக்சஸ் ஸ்விட்சஸ் வச்சிருக்கேன். இதுக்குள்ள நான் ரிடண்டன்சி கொடுத்துருக்கேன்னா இந்த இடத்துல எனக்கு ஸ்பேனிங் ட்ரீ இருக்கும். இதுக்குள்ள ஸ்பேனிங் ட்ரீ, இந்த ஃபேப்ரிக்குள்ள ஸ்பேனிங் ட்ரீ வேலை கிடையாது. ஓகே சார், அது கீழே இருக்கு மேலே இல்லைங்கிறீங்க. எங்கே நீங்கள் வந்து ஸ்பைன் அண்ட் லீஃப்னு போகிறீங்களோ அந்த ஃபேப்ரிக்குள்ள ஸ்பேனிங் ட்ரீக்கு வேல்யூ கிடையாது. முக்கியமாக நீங்கள் பிஜிபி அண்ட் மல்டிகாஸ்ட், இது ரொம்ப 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 நீங்கள் பிஜிபி மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதாது, மல்டிகாஸ்ட்டை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா மட்டும்தான் பெஸ்ட் பேக்கை ரொம்ப சீக்கிரமாக நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ மல்டிகாஸ்ட் அண்ட் பிஜிபி இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஏரியா நம்மளோட ஃபேப்ரிக் லைக் VXLAN பொறுத்தவரை. அதான் அந்த டேட்டா சென்டர் சொன்னீங்க சார், அதுல வந்து சிஸ்கோ சுவிட்ச் அரிஸ்டா ரெண்டுமே வருமா சார்? அது என்ன மாதிரி வரும் சார் அதுல? இல்ல சிஸ்கோ சுவிட்ச் நான் போகல, நான் அரிஸ்டா மட்டும் தான் போறேன். ஏன்னா டிவைசஸ் ஆட் பண்ணிட்டே போனேன். இப்பவே எனக்கு வந்து லேப் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு ரிசோர்ஸஸ் இருக்கு. அதாவது கான்செப்ட் ரெண்டு ஒண்ணுதான், நம்ம கான்ஃபிகரேஷன் மட்டும் அதுல அது மாதிரி மாறும் அப்படி சொல்ல வர்றீங்க. அதானே சார்? நம்ம இதுல சிஸ்கோல வந்து நம்ம வந்து VXLAN சொல்ல மாட்டோம். நம்ம சிஸ்கோ பொறுத்தவரை ஃபேப்ரிக் பேத்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து கேட்டலைஸ்ல வந்து VXLAN கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி சிஸ்கோவில் Nexus 7Kன்னு ஒன்று இருந்தது தெரியுமா? சிஸ்கோ இப்போ யாரும் அதை யூஸ் பண்ணுறதில்ல, மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதில்ல. சிஸ்கோ தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்தேன். அது சிஸ்கோ 7Kல இருந்தது. இப்போ கேட்டலைஸ் டிவைசஸில் வந்து அது வந்து VXLAN சப்போர்ட் பண்ணும், சிஸ்கோவோட VXLAN சப்போர்ட் பண்ணும். கான்ஃபிகரேஷன் டிஃபர் வந்து நீங்கள் எதில் வேணால் நீங்கள் ChatGPT எக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இல்லைங்க சார், எனக்கு தெரியாது. X.AI ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கு. குரூப் அது என்ன ChatGPT இல்ல? யா ChatGPT மாதிரியே தான். லைக் இவன் அவ்வளோ சார்ஜ் பண்ணுறது இல்லை, லைக் ஃப்ரீ கொடுக்குறான். ஃப்ரீலே வந்து பார்த்தீங்கன்னா லைக் இங்கே Greek 4 இருக்கு இல்லையா, Greek 4 எக்ஸ்போர்ட். இதில் நீங்கள் வந்து 10 டிஃப்ரெண்ட் கமெண்ட்ஸ் வரலையும் நீங்கள் பார்த்துக்கலாம். 10 or 15 நீங்கள் என்ன மாதிரியான கொரி கேட்குறீங்க, ஹெவியாக கேட்குறீங்களா எப்படி கேட்குறீங்க அப்படின்றத பொறுத்து. அண்ட் தென் நீங்கள் வந்து அதோட இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஆட்டோ கொடுத்துட்டு மற்றபடி நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அது கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நல்லா இருக்கு. குரூக் நல்லா இருக்கு. இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம் ஆக்சுவலி. ஓகேங்க சார். சார் இப்போ வந்து இப்போ நம்ம இது வந்து டைரக்டா இது முடிச்சுட்டு
நான் என்ன கேட்கறேன் சார், இப்போ நம்ம வந்து ரவுட்டிங் ஸ்விட்சிங் நல்லா இது பண்ணிட்டு டேரக்டா SD-WAN போகும்போது உங்களுக்கு அது ஓகேவா இருக்குமா சார், இல்ல இடையில ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கா? அதுதான் எனக்கு மெயினானது, வேற ஒன்றும் இல்லை சார். இல்லை இப்போ நான் இப்போ மார்னிங் தனியாக வந்து டேட்டா சென்டருக்கு மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா அது டேட்டா சென்டருக்கு மட்டும்தான் இருக்கும், லைக் ஃபயர் வால்க்கு மட்டும்தான் இருக்கும். நான் ஈவினிங் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, லைக் அந்த அட்வான்ஸ்டு திங், லைக் அந்த 7 டிஃப்ரெண்ட் கோர்சஸையும் எடுக்கிறேன் இல்லையா, அது கம்பைன் பண்ணி தான் வரும். ஒன்று முடிச்சுட்டு இன்னொன்றுக்குள்ளே போகிற மாதிரி இருக்காது. லைக் ஒரு சைடு நம்ம ரவுட்டிங் பண்ணிட்டு இருப்போம், அந்த ரவுட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு சைடில் வந்து SD-WANல டிவைசஸ் அப் பண்ணுவோம். அந்த மாதிரி போவோம். நம்ம ரியல் டைமில் வந்து எடுத்தோடனே எல்லாமே ஸ்விட்சிங் முடிச்சுட்டு எல்லாமே ரவுட்டிங் முடிச்சுட்டு எல்லாமே SD-WAN முடிச்சுட்டு அப்படி நம்ம போகிறது இல்லை இல்லையா. ஸோ நம்ம எப்படி நம்ம ரியல் டைமில் நம்ம பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி மேபி மண்டே வந்து நான் வந்து இந்த சர்வீஸ் நவ் டிக்கெட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவேன். ஸோ ஹியர் ஆஃப்டர் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் சர்வீஸ் நவ்வில் நீங்கள் ரைஸ் பண்ணுங்கள். அது யார் ரிசால்வ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டே வர்றேன். ஸோ அந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா எக்ஸாமுக்கும் ஆக்சுவலி காஸ்ட், அந்த காஸ்ட்டில் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். அப்போ மார்னிங் பேட்ச் வந்து நீங்க சொன்ன மாதிரி செப்பரேட்டா போகுது, அதுல ஜாயின் பண்ணா ரவுட்டிங் ஸ்விட்சிங் பண்ணிக்கலாம்னு சொல்ல வரீங்க. மார்னிங் 10 AM வந்து ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங், மார்னிங் 4 o'clock நடக்கக்கூடியது வந்து 4:30க்கு நடக்கக்கூடியது வந்து அட்வான்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட். ஸோ அது எல்லாமே சேர்ந்தது. ஓகே சார். இப்போ ரவுட்டிங் ஸ்விட்சிங் ஜாயின் பண்ணா எவ்வளவு நாள் வருங்க சார், டியூரேஷன் எவ்வளவு நேரம் சார்? நான் 30 டே மேக்ஸிமம் 30 டேஸ்க்குள்ளே முடிச்சிடுவேன். ஓகே சார். டியூரேஷன் 4 hours இல்லைங்களா? இல்லை, இப்போ ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் மட்டும் போகிற மாதிரி இருந்ததுன்னா 2 hours நான் பிளான் பண்ணேன். ஸோ இப்போ 30 டேஸ்ன்றதுனால நான் வந்து ஒன்லி 2 hours, மார்னிங் 10 o'clock to 12 o'clock. ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அதுக்கப்புறம் நான் அடுத்த கிளாஸஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும், அப்போ தான் நான் அடுத்த செஷன் எடுக்க முடியும். ஓகே சார். இப்போ ஓகே சார். இதை பத்தி நாளைக்கு இதோட இந்த செஷன் முடிஞ்சா நாளைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? டவுட் நாளைக்கு கிளாஸ் டைரக்டா வந்து நாளைக்கு யார் யார் பேமெண்ட் பண்றாங்களோ அவங்க அப்படியே கிளாஸஸ் ஜாயின் பண்ணிடுறாங்க. ரவுட்டிங் ஸ்விட்சிங் நாளைக்கே ஸ்டார்ட் பண்றீங்களா சார்? நாளைக்கு இல்லை மேபி மண்டே ஜாயின் பண்ணுவேன். ஸோ மேபி டைம் வேணுன்றவங்க மண்டே வரையும் டைம் எடுத்துக்கலாம். ஓகே சார். சார் இப்போ இது ஓகே தான் சார். இப்போ அப்போ நீங்க சொல்ற மாதிரி கோர்வையே போறோம்னா ஈவினிங் பேட்ச் வரும். இது வந்து ஒன்லி ரவுட்டிங் ஸ்விட்சிங்னா மட்டும் மார்னிங் பேட்ச், அதானே சார் சொல்ல வரீங்க? புரியல, சாரி. சரி இல்லை சார். இப்போ கோர்வையா அடுத்து இதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இல்லை, மொத்தமே 3 கிளாஸ் தான். 2 கிளாஸ் வந்து ஈவினிங் 7 PM அண்ட் மார்னிங் 4 PM 4:30 PM. இது வந்து அட்வான்ஸ்ட், இதில் வந்து எல்லா டெக்னாலஜியும் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஒரே ஒரு செஷன் 10 மணிக்கு இருக்கும், அது வந்து ஸ்பெசிஃபிக்கான செஷனாக இருக்கும். ஒன்று ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் போகும், அடுத்து மேபி ஃபயர் வால் போகும். ஸோ அந்தந்த இதில் வந்து அந்தந்த இதில் தனித்தனியாக அவங்க அந்தந்த கோர்ஸுக்கு ஏற்றதை அவங்க பே பண்ணிட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார். இது இப்போ எனக்கு ஓகே. இதை பத்தி நீங்க ஒரு சின்ன அவுட்லைன் மாதிரி கொடுக்க முடியுமா சார்? அதுதான் இப்போ ஜாயின் இல்லை, வேற என்ன அவுட்லைன் எனக்கு தெரியல. இல்லை இப்போ எனக்கு இல்லைங்க சார். இப்போ ரவுட்டிங் ஸ்விட்சிங் அதுக்கு மார்னிங் பேட்ச் முடிச்சதுன்னா அதுல இருந்து இதே மாதிரி கொரியர் கொண்டு போவாங்களா, இல்ல அது வந்து எப்படின்னு கேக்குறேன் சார். மார்னிங் பேட்ச் வந்து 10 to 12 சொன்னீங்க இல்லைங்களா, அது ரவுட்டிங் ஸ்விட்சிங் முடிஞ்சுன்னா அடுத்து அதுக்கப்புறம் அதுல அதுக்கு ஈவினிங் பேட்ச் மாதிரி கொரியர் கொண்டு போவாங்களா, இல்ல அதோட ஸ்டாப் பண்ணிட்டு போய் இது பண்ணிக்கலாம்னு கேக்குறேன் சார். வேற ஒன்றும் இல்ல கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கேக்குறீங்க? இல்ல சார். இப்ப ரவுட்டிங் ஸ்விட்சிங் வந்து 1 monthல முடிக்கிறீங்க வைங்க சார், முடிக்குது வைங்க சார். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து அந்த ஃபயர்வால் அதே பேட்சில் கன்டினியூ ஃபயர்வால் அடுத்து அந்த மாதிரி கொண்டு போவீங்களா? இல்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதோட அந்த பேட்ச் முடிஞ்சுச்சு. அடுத்து திரும்ப நீங்க வந்து ஃபயர்வால் படிக்கணும்னா நீங்க இன்னொரு பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும். அந்த மார்னிங் பேட்ச் கன்டினியூ பண்ணுவீங்கன்னு கேக்குறேன் சார். ஆமா, அந்த 10 o'clock வந்து ஃபார் டெடிகேட்டட் பேட்சஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் அண்ட் தென் ஃபயர்வால் அண்ட் தென் SD-WAN இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம நீங்க ஃபயர்வால் கொடுக்கறோம்னா நம்ம இப்ப இந்த ரவுட்டிங் ஸ்விட்சிங் முடிச்சது இதே கோர்வையா ஃபயர்வால் எப்படி இந்த உள்ள ரவுட்டிங் ஸ்விட்சிங் உள்ள கொண்டாடுறதுன்னு சொல்லி அதே மாதிரி கொண்டு போவாங்க, அப்படித்தானே சொல்றீங்க? லைவ் செஷன்ல கொண்டு போவாங்க, அப்படித்தானே? ஆமா. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ரவுட்டிங் ஸ்விட்சிங் டாபிக் மட்டும் வாய்ப்பு இருந்தா அது ஏதாவது என்னங்கிறத கொஞ்சம் மென்ஷன் பண்ண முடியுமா சார்? வாய்ப்பு இருந்தா அந்த மாதிரி ஏதாவது இது மாதிரி இருக்குது? இல்ல, எனக்கு क्वेश्चन இல்ல இல்ல என்ன டாபிக் கவர் பண்ற ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்க முடியுமா சார் கேட்டேன் ரவுட்டிங் ஸ்விட்சிங்ல. அதான் சார். வேற இல்ல, எனக்கு ரொம்ப டைம் ஆக்சுவலி. இப்போ நான் இதை ரெடி பண்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 25 டேஸ்க்கு மேல ஆயிடுச்சு. ஆக்சுவலி நாங்க இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது 25 டேஸ்க்கு முன்னாடி. நான் இந்த லேப் ப்ரிப்பரேஷன் இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பண்றதுக்கு முன்னாடி நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இது எல்லா டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 25 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓகே சார். ஓகே, அதாவது ரவுட்டிங் ஸ்விட்சிங்ல வந்து டேட்டா சென்டர் உள்ள கொண்டாடுறீங்க, ஜாயின் பண்ணா மார்னிங் பண்ணிக்கலாம், இதுதான் கரெக்ட் இல்லைங்களா சார்? ஓகே சார். இது வந்து ஃபைனல் டேட் வந்து நீங்க மண்டே வரைக்கும் டைம் கொடுத்துருக்கீங்க. மண்டேல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்.
சரிங்க சார் 10 to 12 மார்னிங். Morning அப்புறம் லேப் to வந்து எங்களுக்கு வந்து 2 months கொடுப்பீங்களா சார் லேப்? ஆமா, லேப் access 2 months. தேங்க்யூ சார். ஓ. நான் உங்களுக்கு இந்த 2 நாள் டைம் இருக்கு, உங்களுக்கு ஓகேன்னா நான் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சொல்லிடுறேன் சார். அந்த Sure. ஜாயின் பண்ற மாதிரி உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை. Okay, no problem. ஓகேங்களா? Okay. கான்டாக்ட் பண்றேன், மறுபடியும் உங்களுக்கு இண்டிவிஜுவலா கான்டாக்ட் பண்றது எப்படிங்க சொல்லிடுங்க, அதை பண்ணிக்கிறோம். Okay. Anybody's questions? Okay. Sir, இப்போ Uh-huh. you said like if the two data centers are connected using VXLAN, Yes. we won't have use of ARP overflow, right? The broadcast issue. Yes. If it's not connected through VXLAN and if it's connected only through circuits like EVPN and BGP, Mhm. then what is the same thing? So, like VXLAN is a overlay, right? Yeah. To carry the VXLAN, we need an underlay of EVPN. So EVPN will bring the underlay connectivity between the spine as well as the leaf as well as towards to the destination. So the VXLAN is the overlay. Maybe I can show you in the picture like how the packet will be shown, like why we need a EVPN with multicast as well as with VXLAN. So my question is like if we don't have VXLAN and it is just running through BGP and EVPN. Yeah, you can go with Then- you can avoid a multicast as well, but the thing is like you cannot expect the performance. So why we need a multicast? Like I don't want to send a, then what happened? The flood and learn will be happen. Like it will flood everywhere and then learn. Yeah. Then what is the purpose of we go with VXLAN? So to avoid the maximum number of broadcast messages, we need to avoid it. At the same time, we need to receive the destination ARP as well. So we need to if we properly configure the multicast, EVPN as well as the VXLAN, you can avoid multicast. It's not a mandatory one, but it's a recommended one. Okay. Right? Any other persons? Any other questions? Okay, guys. See you. I will render this video and I will post it on YouTube and will send you the link. And people, you can reach me before Sunday evening so that I can finalize the thing. ஓகே, கோபி தேங்க்யூ. ஒரு 5 மினிட்ஸ் இந்த கால்க்கு அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணலாமா கோபி? அவைலபிள் அப்படிங்க 5 மினிட்ஸ், ஜஸ்ட் 5 மினிட்ஸ். Yeah, sure. Rajaguru. Yeah, okay, Okay, sure. Yeah. Thank you. Yes. தேங்க்ஸ். தேங்க்யூ சார். Thank you, நாளைக்கு thank- உங்களுக்கு எந்த டைம் கால் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கால் பண்ணிக்க, அது டீடைல் பேசிட்டு உங்களுக்கு இது பண்ணி விட்டுறேன் சார். அதுக்கு தான் சார். நாளைக்கு நீங்க சொன்னீங்கன்னா அந்த டைம் கால் பண்ணிக்கிறேன். இல்ல என்ன இப்போ இதுல உங்களுக்கு கிளாஸஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க இப்பயே கேட்கலாம். இல்ல சார், ஜாயின் பண்றதுக்கு தான் சார். இதுல வந்து நம்ம இது VXLAN வந்துருது இல்லைங்களா சார், ரவுட்டிங் ஸ்விட்சிங்ல ஆமா, வந்து. ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் நான் தான் சொன்னேன். நான் வந்து கிளாசிக்கல் லெகசி ஈத்தர்நெட் வந்து நான் கம்மியான அளவு தான் போவேன். பட் என்டையர்லி வந்து நம்ம டேட்டா சென்டர் ஈத்தர்நெட் தான் நம்ம பார்க்க போறோம். BGP டேட்டா சென்டர் இது இல்லைங்களா சார்? டேட்டா சென்டர் ஈத்தர்நெட்டுக்குள்ளே அப்படி போயிட்டோம்னாலும் அது பிஜிபிக்குள்ளே நம்ம வந்துடுவோம். பிஜிபி இல்லாமல் நீங்கள் OSPF வச்சும் பண்ணலாம். பட் நம்ம ரெக்கமெண்டட் வேலையும் போவோம். அஸ் வெல் அஸ் வாட் எவர் த பாசிபிலிட்டி வே, மேபி சம் ஆஃப் த டிவைஸ், எல்லா டிவைசஸுமே பிஜிபி சப்போர்ட் பண்ணும். இன்கேஸ் பிஜிபி சப்போர்ட் பண்ணலைன்னா இப்போ எல்லா விதமான ட்ரபிள் ஷூட்டிங்கும் நம்ம பண்ணுவோம். ஓகே சார். இப்போ ஃபீஸ் சம்பந்தம் பேசணும். நம்ம நாளைக்கு பே பண்றதுக்கு ஃபீஸ் இதே தான், வந்து சேம், நோ நெகோசியேஷன், இதுதான் ஃபீஸ். இல்ல சார், அது ஓகே. அதுல நெகோசியேஷன் இல்ல சார். அது பே பண்ற வழி இதெல்லாம் கேக்குறதுக்கு Okay. அப்புறம் நாளைக்கு இந்த யா எஸ் சார் ஞாயிற்றுக்கிழமை கால் பண்ணலாமா? எப்படி கால் பண்ணலாம்? எனக்கு சண்டே கூட கால் பண்ணுங்க. சரி, ஓகே சார். ஓகே ஓகே, தேங்க்யூ பீப்புள், தேங்க்யூ கைஸ். எனிதிங் ரீச் மீ. நீரோ நீங்க முடிஞ்சுன்னா நான் நம்பர்ஸ் அனுப்புறேன், அவங்கள மட்டும் குரூப்ல ஆட் பண்ணுங்க. ஓகேண்ணா. பீப்புள் நீங்கள் எல்லாம் உங்களோட நம்பர் மட்டும் திரும்ப ஒரு தடவை அனுப்பிடுங்க. ஏன்னா எனக்கு நிறையா மாற்றி இருக்குது. உங்களோட நம்பர்ஸ் எல்லாம் ஒரு தடவை அனுப்பிட்டீங்கன்னா ஏற்கனவே அந்த குரூப் இருக்குது, உங்களை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணல, நோ ப்ராப்ளம். உங்களோட நம்பர்ஸ் மட்டும். தேங்க்யூ பீப்புள், see you on Monday. தேங்க்யூ. Thank you. Good night. Bye.